தேவன் வந்துட்டு மோசையோடு இஸ்ரவேலர்களோட ஒரு உடன்படிக்கை பண்ணினார். அதனுடைய அடையாளம் என்ன? நீங்கள் என் வார்த்தைகளை கை கொள்ளுவீர்களானால் என் சொந்த ஜனமாய் இருப்பீர்கள் என்று சொல்லி தேவன் அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ப்ராமிஸை வந்து அந்த கவெனன்ட்குள்ளாக செய்கிறதை காண்கிறோம். அன்பாய் அழைத்த பாஸ்டர் அவர்களுக்கும் ಸಿಸ್ಟರ್ ಅವರಿಗೂ ಕುಟುಂಬತಾರಕ್ಕೂ என்னுடைய நன்றிகளையும் ಸ್ತೋತ್ರங்களையும் சொல்லிக் ಕೊಡುகிறேன். ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಯಿಂದ ಆಹ್ವಾನ ಮಾಡಿದಂತ ಪಾಸ್ಟರ್ ಕುಟುಂಬಕ್ಕೆ ನನ್ನ ವಂದನೆಗಳನ್ನು ಹೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. கர்த்தர் கொடுத்த அந்த தருணத்துக்காக நன்றிகளையும் ಸ್ತೋತ್ರங்களையும் அவருடைய நாமத்துக்கு செலுத்துகிறேன். ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ಈ ಭಾಗ್ಯಕ್ಕಾಗಿ ಶ್ಲಾಘಕ್ಕಾಗಿ ದೇವರಿಗೆ ಕೂಡ ನಾನು ಕೃತಜ್ಞತಾ ಸ್ತುತಿಗಳನ್ನು ಹೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்த குடும்பம், காட்லி ஃபேமிலி அப்படின்னு சொல்லி போன மாதத்துல நம்ம சில விஷயங்களை வேதத்துல இருந்து கற்றுக்கொண்டோம். யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது? ತಿಂಗಳಲ್ಲಿ ನಾವು ದೇವರ ಕುಟುಂಬ ಎಂಬುದಾಗಿ ಸ್ಪರ್ಶಿತ ವೇದದಿಂದ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕಲಿತುಕೊಂಡ್ವಿ. ಯಾರಿಗೆಲ್ಲ ಇದ್ರ ಬಗ್ಗೆ ನೆನಪಿದೆ? யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு? ಯಾರಿಗೆಲ್ಲ ನೆನಪಿದೆ? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. போன தடவை என்ன பார்த்தோம்? ಓದು ತಿಂಗಳಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿ ನೋಡಿದ್ವಿ ನಾವು? சத்தமா சொல்லுங்க. கணவன் ಹೇಳಿ சிஸ்டர். கணவனுக்கு மனைவி கீழ்ப்படிஞ்சிருக்கணும், மனைவிக்கு கணவன் கீழ்ப்படிஞ்சிருக்கணும். ஓகே, எந்த பாயிண்ட் அதிகமா இருதயத்துல விழுந்திருக்கோ ಅದதான் சொல்றாங்க. ಯಾವ ಒಂದು ಮುಖ್ಯಾಂಶಗಳು ಹೃದಯದಲ್ಲಿ ಬಿದ್ದಿದೆಯೋ ಅದ್ರ ಬಗ್ಗೆನೇ ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சரி, அடுத்தவங்க சொல்லுங்க, டக் டக்னு சொல்லுங்க. ಇನ್ನು ಮತ್ತೊಬ್ಬರು ಕೂಡ ಹೇಳಿ. லார்ட்ஸ் இமேஜ், வெரி குட். தேவன் வந்து ஆதாமையும் ஏவாளையும் தன்னுடைய ரூபத்தின் படியையும் தன்னுடைய சாயலின் படியையும் சிருஷ்டித்தார். ದೇವರು ಆದಾಮ ಅವಳನ್ನು ತನ್ನ ಸ್ವರೂಪದಲ್ಲಿಯೂ ತನ್ನ ಹೋಲಿಕೆ ಪ್ರಕಾರ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದರು. போன தடவை வராதவங்களுக்காக நான் இந்த பாயிண்ட்ஸ் நான் டச் பண்ணிட்டு இன்றைய காரியங்களுக்குள்ளாக நான் போகிறேன். ಓದ್ ಸತಿ ಬರ್ದೇ ಇರೋರ್ಗಾಗಿ ಓದ್ ತಿಂಗಳು ಮಾತನಾಡಿದಂತ ಆ ಮುಖ್ಯಾಂಶದಲ್ಲಿ ನಾನು ಮುಟ್ಟಿ ಅದರ ಒಳಗಡೆ ಹಾಗೆ ಮುಂದುವರಿಸುತ್ತೇನೆ. ஆண்டவர் தம்முடைய சாயலின் படியையும் தம்முடைய ரூபத்தின் படியையும் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் என்று சொல்லி ஆதியாகமம் 1:2 நம்ம பார்க்கிறோம். ದೇವರು ಆದಿಯಲ್ಲಿ ಆದಾಮ ಅವಳನ್ನು ತನ್ನ ಸ್ವರೂಪದಲ್ಲಿಯೂ ತನ್ನ ಹೋಲಿಕೆ ಪ್ರಕಾರದಲ್ಲಿ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದಾನೆಂಬುದಾಗಿ ಆದಿಕಾಂಡ 1:2 ಸಹ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. அந்தபடியே நாமும் வந்து நம்மளுடைய கணவனையோ மனைவியோ தேவனுடைய சாயலாக பார்க்க வேண்டும், கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நம்ம கற்றுக்கொண்டோம். ನೋಡಿ, ತಿಂಗಳು ನೋಡುವಾಗ ನಾವು ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಗಂಡನನ್ನು ಹೆಂಡತಿಯನ್ನು ನೋಡುವಾಗ ಇವರು ದೇವರ ಸ್ವರೂಪದಲ್ಲಿಯೂ ಆತನ ಹೋಲಿಕೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ, ಅವರನ್ನು ನಾವು ಘನಪಡಿಸಬೇಕೆಂಬ ವಿಷಯವನ್ನು ಕಲಿತುಕೊಂಡ್ವಿ. பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் திரியேக தேவனாக ஒரு குடும்பமாக ಸೃಷ್ಟಿಕರ್ತಾವಾಗ இருக்கிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். ನೋಡಿ, ತಂದೆ ಮಗ ಪವಿತ್ರಾತ್ಮನು ಮೂವರು ಸೇರಿ ತ್ರಿಯೇಕ ದೇವರಾಗಿದ್ದು ಅವರೇ ಒಂದು ಕುಟುಂಬವಾಗಿದ್ದು ಅವರ ಮೂಲಕ ಒಂದು ಕುಟುಂಬವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ್ದನ್ನು ಕೂಡ ನಾವು ನೋಡ್ತಾ ಇದೀವಿ. மூன்று பேரும் அவருடைய இறை தன்மையிலே வல்லமையிலே அவங்களுடைய எல்லா விதமான செயல்பாடுகளிலும் ஒன்றாய் இருக்கிறார்கள், ஒரே சிந்தையோடு கூட செயல்படுகிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். ನೋಡಿ, ಆ ಮೂವರು ಸೇರಿ ಗುಣಾಧಿಶ್ಯದಲ್ಲಿ, ಬಲದಲ್ಲಿ, ಶಕ್ತಿಯಲ್ಲಿ, ಆಲೋಚನೆಗಳಲ್ಲಿ, ತೀರ್ಮಾನದಲ್ಲಿ ಅವರು ಮೂವರು ಯಾವಾಗಲೂ ಒಂದಾಗಿ ಒಕ್ಕಟ್ಟಾಗಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿದ್ವಿ. ஒருவருக்கொருவர் பிதா எப்பொழுதும் குமாரனை மகிமைப்படுத்துகிறவராக காணப்படுகிறார். ಒಬ್ಬರಿಗೆ ಒಬ್ಬರು ಯಾವಾಗಲೂ ತಂದೆಯಾದ ದೇವರು ಆತನನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸುವವರಾಗಿ ನೋಡುತ್ತಿದ್ದೇವೆ. குமாரன் பிதாவை மகிமைப்படுத்துகிறவராக காணப்படுகிறார். ಕುಮಾರನು ತಂದೆಯನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸುವವರಾಗಿ ನೋಡುತ್ತಿದ್ದೇವೆ. பரிசுத்த ஆவியானவரும் பிதாவையும் குமாரனையும் சேர்த்து பிடிக்கிறவராக ஒருவனதோடு கூட ஒருவருக்கொருவர் ஐக்கியத்திலே, அன்பிலே, உறவிலே, அவங்களுடைய திட்டங்களை செயல்படுத்துகிற விதத்திலே எல்லாவற்றிலும் அவர்கள் ஒன்றாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ನೋಡಿ, ಪವಿತ್ರಾತ್ಮನು ಸಹ ಆ ತಂದೆ ಮಗನನ್ನು ಹಿಡಿಯುವವರಾಗಿಯೂ ಮತ್ತೆ ಅವರಿಬ್ಬರು ಸೇರಿ ಮಾಡುವಂತ ತೀರ್ಮಾನದಲ್ಲಿ ಪವಿತ್ರಾತ್ಮನು ಸಹ ಬೆರೆತು ಎಲ್ಲಾ ವಿಷಯದಲ್ಲೂ ಒಮ್ಮನಸಾಗಿ ಒಂದಾಗಿರುವುದನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತಿದ್ದೇವೆ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் தான் ஒரு குடும்பத்தை உருவாக்கினார். இதே காரியங்கள் ஒரு குடும்பத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ನೋಡಿ, ಇಂತ ಒಂದು ದೇವರೇ ಒಂದು ಕುಟುಂಬವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ್ದಾರೆ. ಆ ದೇವರೇ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಕೂಡ ತನ್ನ ಕಾರ್ಯಗಳು ಇರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆತನು ಇಷ್ಟಪಡುತ್ತಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.
இன்றைக்கும் ஒரு முக்கியமான ஒரு டாபிக்கை நம்ம பார்க்க போறோம். ಇವತ್ತು ಕೂಡ ಒಂದು ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾಗಿ ಬೇಕಾಗಿರೋ ಒಂದು ಮುಖ್ಯಾಂಶವನ್ನು ನೋಡಲಿದ್ದೇವೆ. எத்தனை பேர் ஆவலாய் தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಆಸಕ್ತಿಯಿಂದ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕಾಯುತ್ತಾ ಇದ್ದೀರಾ? ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. திருமணம் ஒரு உடன்படிக்கை. ಮದುವೆ ಎಂಬುದು ಒಂದು ಒಡಂಬಡಿಕೆ. Marriage is a covenant. ಮದುವೆ ಎಂಬುದು ಒಂದು ಒಡಂಬಡಿಕೆಯಾಗಿದೆ. ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. இப்போ நம்மளுடைய பிசினஸ்ல வந்துட்டு ಕಾಂಟ್ರಾಕ್ಟ್ அப்படின்னு சொல்லி ஒன்னு போடுவோம் இல்லீங்களா? ನಮ್ಮ ಬಿಸ್ನೆಸ್ ಮಾಡುವಾಗ ನಾವು ಕಾಂಟ್ರಾಕ್ಟ್ ಅಂತ ಒಂದು ಅರಿಕೆ ಅದು ಒಂದು ಕಾರ್ಯ ಮಾಡ್ತೀವಿ இல்லையா? ஒரு வீட்டுக்கு நம்ம ரெண்டுக்கு போனோம்னா ரெண்டல் அக்ரிமெಂಟ್ அப்படின்னு சொல்லி ஒன்னு போடுவோம். ಮನೆಗೆ ಬಾಡಿಗೆಗೆ ಹೋಗುವಾಗ ಅದು ಬಾಡಿಗೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಬರುವಂತ ಒಂದು ಅಗ್ರಿಮೆಂಟ್ ಅನ್ನು ಮಾಡುತ್ತೇವೆ. அப்போ இந்த அக்ரிமெண்ட்டுக்கும் இந்த ಕಾಂಟ್ರಾಕ್ಟ್க்கும் இந்த ಕವಿನೆಂಟ್ ಉಡன்பಡಿಕೆಗೂ என்ன ವ್ಯತ್ಯಾಸ? ನೋಡಿ, ಈ ಕಾಂಟ್ರಾಕ್ಟ್ಗೂ ಮತ್ತೆ ಆ ಮನೆ ರೆಂಟ್ ಬರೆಯುವುದರ ಒಂದು ಪತ್ರಿಕೆನಲ್ಲಿಯೂ ಮತ್ತೆ ಒಡಂಬಡಿಕೆಗೂ ಏನೇನೆಲ್ಲ ಸಂಬಂಧ ಇದೆ? என்ன சம்பந்தம் சொல்லுங்க. ಯಾವ ರೀತಿ ಸಂಬಂಧ ಇದರ ಬಗ್ಗೆ ಹೇಳಿ. வெரி குட். முக்கியமான பாயிண்ட் சொன்னாங்க. எல்லாரும் அவங்களுக்காக ஆண்டவரை நன்றி சொல்லலாமா? ನಾವು ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಹೇಳಿ ಅವ್ರಿಗಾಗಿ ಚಪ್ಪಾಳೆ ತಟ್ಟಣ. ஒரு கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட், ஒரு ஒப்பந்தம், தமிழ்ல சொல்லணும்னா ஒரு ஒப்பந்தம் இல்லைங்களா? ஒரு ஒப்பந்தம் வந்து போடுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு டைம் ಪೀರಿಯಡ್ இருக்கு. ಒಂದು ಅಗ್ರಿಮೆಂಟ್ ನಾವು ಹಾಕಬೇಕಾದ್ರೆ ಅದಕ್ಕೆ ಸಮಯ ಕಾಲ ಎಂಬುದು ಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ. 11 ಮಂತ್ಸ್ல ಇದು ಮறுபடியும் ರೆನ್ಯೂ பண்ணிக்கணும். ಇದು 11 ತಿಂಗಳ ನಂತರ ಮುಗಿದ ನಂತರ ಮತ್ತೆ ಪುನಃ ಅದು ಹೊಸದಾಗಿ ಮಾಡಬೇಕು. அப்படி பண்ணல அப்படின்னா அது வந்து ನಲ್ಲಿಫೈ ವಾಯ್ಡ್ ஆயிடும். ಆ ರೀತಿ ಮಾಡ್ಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅದು ಮತ್ತೆ ಮುಗಿದೋಗುತ್ತದೆ. ಅದು இல்லையா? அது வந்து ரத்தாயிடும். ಅದು ಮುಗಿದೋಗಿ ಕ್ಯಾನ್ಸಲ್ ಆಗ್ಬಿಡುತ್ತದೆ ಪ್ರತಿಯೊಂದು, இல்லையா? ஆனா உடன்படிக்கை அப்படின்னா அது வாழ்நாள், அவங்க சிஸ்டர் சொன்ன மாதிரி வாழ்நாள் முழுவதும் ಕೈಕೊಳ್ಳ வேண்டிய ஒரு ஒப்பந்தம். ನೋಡಿ, ಒಡಂಬಡಿಕೆ ಅಂದರೆ ಅದು ನಮ್ಮ ಜೀವನ ಪೂರ್ತಿ ಕೈಗೊಂಡು ನಡೆಯುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯವಾಗಿದೆ. சப்போஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கான்ட்ராக்ட்ல வந்துட்டு சப்போஸ் எனக்கு பிடிக்கல, நான் வந்துட்டு இவங்களோட ஒரு உடன்படிக்கை பண்றேன்னா, எனக்கு பிடிக்கலன்னா நான் வந்துட்டு அந்த கான்ட்ராக்டை எண்ட் பண்ணிட்டு வேற ஒருத்தரோடு கூட அந்த உடன்படிக்கை அந்த கான்ட்ராக்டை வந்து பண்ணிக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ನಾವು ಯಾರ ಜೊತೆಗಾದ್ರೂ ಕಾಂಟ್ರಾಕ್ಟ್ ಮಾಡಿದರೆ, ಒಪ್ಪಂದ ಮಾಡಿದರೆ ನಮಗೆ ಅದು ಇಷ್ಟ ಆಗಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅರ್ಥದಲ್ಲೇ ಕೂಡ ನನಗೆ ಇದು ಬೇಡ ಅಂತ ಮುಕ್ತಾಯ ಮಾಡಿ ಬೇರೊಬ್ಬರೊಂದಿಗೆ ಹೋಗಿ ಕೂಡ ನಾವು ಒಪ್ಪಂದ ಮಾಡಿಕೊಳ್ಳಬಹುದು. இல்லையா? ಹೌದು ತಾನೇ? கூட பிசினஸ் பண்றதுக்கு எனக்கு செட் ஆகல அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா அதை ரத்து பண்ணிட்டு ಇನ್ನೊருத்தர் கூட நான் வந்து அந்த ಕಾಂಟ್ರಾಕ್ಟை ಉಂಡು பண்ணிಕೊಳ್ಳலாம். ನೋಡಿ, ಒಂದು ಬಿಸ್ನೆಸ್ ಅನ್ನು ಮಾಡುವಾಗ ಒಬ್ಬರೊಂದಿಗೆ ನಮಗೆ ಅದು ಇಷ್ಟ ಆಗಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅವರೊಂದಿಗೆ ನಾವು ಅದನ್ನ ಕ್ಯಾನ್ಸಲ್ ಮಾಡಿ ಮತ್ತೊಬ್ಬರ ಜೊತೆಗೆ ಕೂಡ ಸೇರಿಕೊಂಡು ಆ ಬಿಸ್ನೆಸ್ ಅನ್ನು ಹೊಸದಾಗಿ ಕೂಡ ಪ್ರಾರಂಭ ಮಾಡಬಹುದು. ஆனா உடன்படிக்கையில, ಆದರೆ ಒಡಂಬಡಿಕೆನಲ್ಲಿ அந்த உடன்படிக்கை நான் மரிக்கிற வரைக்கும் அந்த உடன்படிக்கைக்கு உட்பட்டவளாக இருக்கிறேன். ನಾನು ಒಡಂಬಡಿಕೆನಲ್ಲಿ ಬಂದಾಗ ಆ ಒಡಂಬಡಿಕೆಗೆ ನಾನು ಸಾಯುವ ತನಕ ಅದಕ್ಕೆ ನಾನು ವಿಧೇಯತೆ, ಅದಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟವಳಾಗಿದ್ದೇನೆ. எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையೋ, முடியுதೋ முடியலையೋ, ನನಗೆ ಇಷ್ಟ ಇದೆಯೋ ಇಲ್ಲವೋ, ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದೋ ಆಗೋದಿಲ್ಲವೋ, சூழ்நிலை சரியா இருக்கிறதோ இல்லையೋ, ನಮ್ಮ ಪರಿಸ್ಥಿತಿ ಸರಿಯಾಗಿದೆಯೋ ಇಲ್ಲವೋ, நான் அந்த உடன்படிக்கையில் இருந்துதான் ஆக வேண்டும். ನಾನು ಆ ಒಡಂಬಡಿಕೆನಲ್ಲಿ ಇರಲೇಬೇಕಾಗುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நான் இவங்களோட வந்து ஒரு பிசினஸ் கான்ட்ராக்ட்ல இருக்கிறேன் அப்படின்னா, நான் சரியா வந்து பெர்ஃபார்ம் பண்ணல, நான் சரியா வேலை செய்யல அப்படின்னா இவங்க என்ன பண்ணிக்கலாம்? அந்த 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 பெர்ஃபார்மன்ஸ் இவங்களுக்கு இவங்க கொடுக்கல அப்படின்றதுனால இவங்க விட்டுட்டு போயிடலாம். ಒಂದು ವೇಳೆ ನನ್ನೊಂದಿಗೆ ಕಾಂಟ್ರಾಕ್ಟ್ ಅಲ್ಲಿ ಯಾರಾದ್ರೂ ಕನೆಕ್ಟ್ ಅಲ್ಲಿ ಇದ್ರೆ ಅವರು ನನಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾಗಿ ಕೆಲಸ ಸರಿಯಾಗಿ ಮಾಡಲಿಲ್ಲ, ಇಷ್ಟ ಬಂದಂಗೆ ನಡ್ಕೊಂಡಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅವರನ್ನು ರಿಜೆಕ್ಟ್ ಮಾಡಿ ಕೂಡ ನಾನು ದೂರ ಹೋಗಬಹುದು. ஆனா உடன்படிக்கையில இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் த பெர்ஃபார்மன்ஸ். ஒரு செயல்பாட பேஸ் பண்ணி அந்த உடன்படிக்கை இல்லை. ನೋಡಿ, ಒಂದು ಒಡಂಬಡಿಕೆ ಎಂಬುದು ಅದು ತಕ್ಕ ಕಾಲಕ್ಕೆ ಇಷ್ಟೇ ಮಾತ್ರ, ಯಾವುದೇ ಒಂದು ಲಿಮಿಟ್ ಅಲ್ಲಿ ಅದು ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲ.
அதை ಡಿಸಾಲ್ವ್ பண்ண முடியாது. ಅದನ್ನು ಯಾರು ತೀರ್ಮಾನ ಮಾಡುವುದಕ್ಕೆ, ಅದನ್ನು ರೂಪಿಸುವುದಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. உடன்படிக்கை குலைத்து போட முடியாது. ಆ ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ನಾವು ಕಳಚಿ ಅದು ಹಾಕುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வேதத்துல எவ்வளவு உடன்படிக்கைகளை பார்க்கிறோம். ಸತ್ಯ ವೇದದಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಒಡಂಬಡಿಕೆಗಳನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. ಯಾರ್ ಕೂಡலாம் ಆಂಡರ್ உடன்படிக்கை பண்ணார்? ಯಾರ ಒಂದಿಗೆಲ್ಲ ದೇವರು ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ಮಾಡಿದ್ದಾರೆ? ಅಬ್ರಹಾಂ, ಇಸಾಕ್, ಓಕೆ, நோவா, வெரி குட். உங்களோட என்னோட ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரா? ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ನಮ್ಮೊಂದಿಗೆ ದೇವರು ಒಡಂಬಡಿಕೆ ಮಾಡಿದ್ದಾರಾ? ஆமென், ಆಮೆನ್, ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு உடன்படிக்கையில, ಒಂದು ಒಡಂಬಡಿಕೆನಲ್ಲಿ இஸ்ரவேல் தேசத்துல பண்டைய கலாச்சாரமாகிய ஏன்ஷியன்ட் இஸ்ரேல்ல ஒரு உடன்படிக்கை பண்ணும் பொழுது அதுக்கு ஒரு செட் ಪ್ಯಾಟರ್ನ್ இருக்கிறது. ನೋಡಿ, ಹಳೆ ಕಾಲದಲ್ಲಿ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜೊತೆಗೆ ಒಂದು ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ಮಾಡುವಾಗ ಅದಕ್ಕೆ ಒಂದು ಪದ್ಧತಿ, ಒಂದು ರೀತಿ, ಒಂದು ಮಾರ್ಗ ಅದರಲ್ಲಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. எல்லா உடன்படிக்கைகளும் அந்த திட்டத்தின்படியாக தான் செய்வார்கள். ಎಲ್ಲಾ ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ಆ ಪದ್ಧತಿ ಪ್ರಕಾರ, ಆ ಮಾರ್ಗದ ಪ್ರಕಾರವೇ ಅನುಸರಿಸುತ್ತಾರೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. திருமணம் ஒரு உடன்படிக்கை என்று சொல்லும் பொழுது, ಮದುವೆ ಕಾರ್ಯ ಒಂದು ಒಡಂಬಡಿಕೆ ಅಂತ ಹೇಳುವಾಗ நம்ம ஆதியாகமத்துக்கு போய்விடலாம். ನಾವು ಆದಿಕಾಂಡ ಪುಸ್ತಕಕ್ಕೆ ಬರೋಣ. 2வது அதிகாரம் 2ನೇ ಅಧ್ಯಾಯ 18 முதல் 25 வரைக்கும் இருக்கிற வசனங்களை நீங்க இப்ப வாசிக்க வேண்டாம். 18 ರಿಂದ 25 ತನಕ ಆದರೆ ಈಗ ಓದುವುದು ಬೇಡ. நீங்க வீட்டுக்கு போய் வாசித்துக் கொள்ளுங்கள். ನಿಮ್ಮ ಮನೆಗೆ ಹೋಗಿ ಅದನ್ನು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಓದಿಕೊಳ್ಳಿರಿ. பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, எல்லா மிருகங்களையும் பார்க்கும் பொழுது அவனுக்கு ஏற்ற துணை இல்லை. எல்லா மிருகங்களும் அது ஜோடி ஜோடியா இருக்குது. ஆனா ஆதாமுக்கோ ஏற்ற துணை கிடைக்கவில்லை. ನೋಡಿ, ಮತ್ತು ಯೆಹೋವ ದೇವರು ಮನುಷ್ಯನು ಒಂಟಿಯಾಗಿರುವುದು ಒಳ್ಳೆಯದಲ್ಲ, ಅವನಿಗೆ ಸರಿಬೀಳುವ ಸಹಾಯಕರನ್ನು ಉಂಟು ಮಾಡುವೆನು ಅಂದನು. ಆಗ ಆತನು ಎಲ್ಲಾ ಭೂಜಂತುಗಳನ್ನು, ಆಕಾಶ ಪಕ್ಷಿಗಳನ್ನು ಮಣ್ಣಿಂದ ನಿರ್ಮಿಸಿ ಇವುಗಳಿಗೆ ಮನುಷ್ಯನಿಗೆ ಏನೇನು ಹೆಸರಿಡಬೇಕೆ ಸರಿಯಾದ ಜೋಡಿ ಅದರಲ್ಲಿ ಇಲ್ಲ ಅಂತ ದೇವರು ಕಂಡುಕೊಂಡರು. அப்போதான் தேவனாகிய கர்த்தர் என்ன பண்றாருன்னா, ஆதாமுக்கு அயர்ந்த நெத்திரை வரப்பண்ணினார். அவன் நெத்திரை அடைந்தான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். ಹೀಗಿರಲಾಗಿ ಯೆಹೋವನು ಆದಾಮನನ್ನು ನೋಡುವಾಗ ಈತನಿಗೆ ಸರಿಬೀಳುವ ಸಂಗಾತಿ ಇಲ್ಲ ಎಂಬುದನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡು ಯೆಹೋವನು ಅವನಿಗೆ ಗಾಢ ನಿದ್ರೆಯನ್ನು ಬರಮಾಡಿ ಅವನ ಪಕ್ಕೆ ಎಲುಬುಗಳಿಂದ ಒಂದನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಅದರ ಅದನ್ನು ಒಂದು ಸ್ತ್ರೀಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದರು. The first surgery in the mankind. ನೋಡಿ, ಮೊದಲು ಆಪರೇಷನ್ ದೇವರು ಮಾಡಿದ್ರು. ಆಂಡவர் தான் first doctor. ದೇವರೇ ಮೊದಲು ವೈದ್ಯನು. ಅನಸ್ತೇಸಿಯಾ அப்படின்ற ஒரு விஷயம் கொடுக்கறாங்க இல்லையா? ನಮಗೆ ಮದ್ದು, ಅದು ಇಂಜೆಕ್ಷನ್ ಹಾಕೋದು ಏನು ಗೊತ್ತಿಲ್ದಿರ ಮದ್ದು ಕೂಡ ನಿಮಗೆ ಗೊತ್ತಿದೆ ತಾನೆ? தெரியுங்களா? ಅನಸ್ತೇಸಿಯಾ ನಿಮಗೆ ಗೊತ್ತಿದೆ ತಾನೆ? ಇಂಜೆಕ್ಷನ್ ஆண்டவர் தான் first ಅನಸ್ತೇಸಿಯಾಸಿಸ್ಟ್. ದೇವರೇ ಮೊದಲು ಆದಾಮನಿಗೆ ಅನಸ್ತೇಸಿಯಾ ಇಂಜೆಕ್ಷನ್ ಕೊಟ್ಟವರು. ஹalleluya. ஹalleluya. ஆதாமுக்கு அயர்ந்த நெத்திரை, ஆபரேஷன் நடக்கிறது கூட தெரியல, ஒரு எலும்பு ஆண்டவர் உருவி எடுக்கிறது கூட தெரியாதபடிக்கு ಅಯರ್ಂದ ನೆತ್ತರೆಯಲ್ಲಿ ಆಂಡವರು ವೈತಿರಂತಾರ. ನೋಡಿ, ಆದಾಮನನ್ನು ದೇವರು ಗಾಢ ನಿದ್ರೆಯಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದನು. ಯಾಕಂದ್ರೆ ಒಂದು ಪಕ್ಕೆ ಎಲುಬಿಂದ ಒಂದನ್ನು ಶರೀರದಿಂದ ತೆಗೆಯುವುದು ಕೂಡ ಆತನಿಗೆ ಸ್ವಲ್ಪವೂ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ, ಗ್ರಹಿಕೆ ಇಲ್ಲದನಾಗಿ ಅಷ್ಟು ನಿದ್ರೆನಲ್ಲಿ ಆತನಿದ್ದನು. ஹalleluya. ஹalleluya. தேவனாகிய கர்த்தர் அவனுடைய விலா அப்படின்னு சொல்லி தமிழ்ல போட்டிருக்கிறது. ஆனா இந்த வேதம், பரிசுத்த வேதாகமும் எழுதின ಭಾಷೆ என்னது? ಈ ಪರಿಶುದ್ಧ ಸತ್ಯ ವೇದವನ್ನು ಬರೆದಿರುವಂತ ಭಾಷೆ ಯಾವ್ದಾಗಿದೆ? ಹಳೆ ಏರ್ಪಾಡು ಎಂದ ಭಾಷೆಯಲ್ಲಿ எழுதப்பட்டது? ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆ ಯಾವ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ? ಹೀಬ್ರೂ, ಎಬ್ರೇಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ எழுதப்பட்டது. ಆದ್ರೆ ಹೆಬ್ರಿಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. புதிய ஏற்பாடு எதில் எழுதப்பட்டது? ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ ಯಾವ್ದ್ರಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ? ಗ್ರೀಕ ಭಾಷೆಯಲ್ಲಿ எழுதப்பட்டது. ಗ್ರೀಕ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ஹalleluya. ஹalleluya. எபிரேய ಭಾಷೆயிலிருந்து நம்ம படிக்கும் பொழுது, ಹೆಬ್ರಿಯ ಭಾಷೆಗಳಿಂದ ನಾವು ಓದುವಾಗ
ಆದಾಮುடைய ஒரு ಪಕ್ಕದಲ್ಲಿருந்து அந்த ಎಲುಬை எடுத்தார். ಆದಾಮನ ಒಂದು ಕಡೆಯಿಂದ ಆ ಮೂಲೆಯನ್ನು ತೆಗೆದರು, ಎಲುಬನ್ನು. நம்ம தமிழ்ல படிக்கும்போது ஒரு எலும்பை எடுத்தார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். ನಾವು ತಮಿಳಲ್ಲಿ ಓದುವಾಗ ಒಂದು ಎಲುಬನ್ನು ತೆಗೆದರು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಓದುತ್ತೇವೆ. ஆனா நம்ம ஹீப்ரூல வாசிக்கும்போது God took his side அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். ನೋಡಿ, ಆದ್ರೆ ಹೀಬ್ರೂ ಭಾಷೆನಲ್ಲಿ ಓದುವಾಗ ದೇವರು ಆದಾಮನಿಗೆ ಒಂದು ಕಡೆ ಇರುವ ಎಲ್ಲ ಎಲುಬುಗಳು ತೆಗೆದರು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதாமுடைய ஒரு பகுதியை எடுத்து ஆண்டவர் ஏவாளை உண்டாக்குகிறார். ದೇವರು ಆದಾಮನ ಒಂದು ಕಡೆ ಇರುವ ಎಲ್ಲ ಎಲುಬುಗಳು ತೆಗೆದು ಒಂದು ಹೆಣ್ಣು ಮಗುವನ್ನು ಅವಳನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದರು. ஆண்டவர் வந்து ஏவாளை கூட்டிட்டு வராரு. ಈಗ ದೇವರು ಅವಳನ್ನು ಕೊಂಡು ಬಂದರು. யோசித்து பாருங்க, ஆதாமிட்ட தேவனாகிய கர்த்தர் ஏவாளை கூட்டிட்டு வருகிறார். ನೋಡಿ, ದೇವರು ಆದಾಮನ ಬಳಿಗೆ ತಾನು ಉಂಟು ಮಾಡಿದಂತ ಸ್ತ್ರೀಯನ್ನು ಅವಳನ್ನು ಕೊಂಡು ಬಂದರು. ஆதாம் அந்த மயக்கத்துல அனஸ்தீசியா, அந்த தூக்கத்துல, ஆழ்ந்த தூக்கத்துல இருந்து எழுந்து என்ன சொல்றாருன்னா, ಆದ್ರೆ ಆದಾಮನು ಆ ಗಾಢ ನಿದ್ರೆಯಿಂದ ಎದ್ದು ಏನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆಂದರೆ, ಇವள் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமுமாய் இருக்கிறாள். ಈಕೆ ನನ್ನ ಎಲುಬಿಗೆ ಎಲುಬಾಗಿಯೂ ಮಾಂಸಕ್ಕೆ ಮಾಂಸವಾಗಿಯೂ ಇದ್ದಾಳೆ. இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி என்று அழைக்கப்படுவாள் என்றார். ಈಕೆ ಮನುಷ್ಯನಿಂದ ತೆಗೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದರಿಂದ ಈಕೆ ಮನುಷ್ಯ ಎನಿಸಲ್ಪಡುವಳು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ಇವರೇ தூங்கிட்டு இருந்தாரு. ಈ ಮನುಷ್ಯನೇ ನಿದ್ದೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. எப்படி ஆதாமுக்கு தெரிஞ்சது? ಇದು ಹೇಗೆ ಆದಾಮನಿಗೆ ಗೊತ್ತಾಯ್ತು? மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டவள், ಇದು ಮನುಷ್ಯನಿಂದ ತೆಗೆಯಲ್ಪಟ್ಟವಳು, என்னுடைய எலும்பிலிருந்து எடுக்கப்பட்டவள், ನನ್ನ ಎಲುಬಿನಿಂದ ತೆಗೆಯಲ್ಪಟ್ಟವಳು. எப்படி தெரியும்? ಇದು ಹೇಗೆ ಆತನಿಗೆ ಗೊತ್ತಾಯ್ತು? ஹல்லேலூயா, யோசித்து பாருங்க, ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿರಿ. பாவம் அந்த உலகத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு முன்பாக அவங்க தேவ சாயலில, தேவ மகிமையில, தேவனுடைய வெளிப்பாடுகளிலே இருந்தார்கள். ನೋಡಿ, ಪಾಪ ಪ್ರಪಂಚದ ಒಳಗಡೆ ಅವರ ಒಳಗಡೆ ಬರುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಅವರು ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿಯೂ, ದೇವರ ಸ್ವರೂಪದಲ್ಲಿ, ದೇವರ ಒಂದು ಪ್ರಕಟಣೆಯಲ್ಲಿ, ದೇವರ ದರ್ಶನದಲ್ಲಿ ಅವರು ಇದ್ದರು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படியாக ஆதாம் இந்த வெளிப்பாடை பெற்றவனாக காணப்பட்டான். ಈ ರೀತಿಯಾಗಿ ಆದಾಮನು ಈ ಒಂದು ಪ್ರಕಟಣೆ ದರ್ಶನವನ್ನು ಹೊಂದಿದವನಾಗಿ ಕಂಡು ಬಂದನು. எல்லாரும் உங்க வேதத்தை பாருங்க, 24வது வசனம். ಎಲ್ಲರೂ ನಿಮ್ಮ ವಚನದ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡಿ, 24ನೇ ವಚನ. முதல் வேர்ட் என்ன சொல்லுது? இதன் நிமித்தம். ಮೊದಲನೇ ಕಾರಣ, ಈ ಕಾರಣದಿಂದ. ಈ ಕಾರಣದಿಂದಾனா? அப்ப எந்த காரணத்தினால? ಯಾವ ಕಾರಣದಿಂದ? ஒரு क्वेश्चन கேட்கணும், ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಕೇಳಬೇಕು இல்லையா? வேதத்தை படிக்கும் பொழுது இது நிமித்தம் அப்படின்னு இருந்தா எது நிமித்தம் ಬೈಬಲ್ ಓದುವಾಗ ಈ ಕಾರಣದಿಂದ ಅಂತ ಬರೆಯುವಾಗ ಯಾವ ಕಾರಣದಿಂದ ಅಂತ ನಾವು ಅದನ್ನ ಧ್ಯಾನ ಮಾಡಬೇಕು. அப்ப முந்தின வசனம் தான் அதுக்கு ஆன்சர். ಅದಕ್ಕೆ ಮುಂದಿನ ವಚನನೇ ಉತ್ತರವಾಗಿದೆ. இது நிமித்தம், ಈ ಕಾರಣದಿಂದ புருஷன் தன் தகப்பனையும், ಪುರುಷನು ತನ್ನ ತಂದೆಯನ್ನು, தன் தாயையும் விட்டு, ತನ್ನ ತಾಯಿಯನ್ನು ಬಿಟ್ಟು, தன் மனைவியோட இசைந்திருப்பான், ತನ್ನ ಹೆಂಡತಿಯೊಂದಿಗೆ ಸೇರಿಕೊಳ್ಳುವನು. அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ಅವರಿಬ್ಬರು ಒಂದೇ ಶರೀರವಾಗಿರುವರು. சோ எது நிமித்தம்? ಯಾವ ಕಾರಣದಿಂದ? எதனால புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். ಯಾವ ಕಾರಣದಿಂದ ಪುರುಷನು ತಂದೆ ತಾಯಿಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ತನ್ನ ಹೆಂಡತಿಯೊಂದಿಗೆ ಸೇರಿಕೊಳ್ಳುವನು? ಅವರಿಬ್ಬರು ಒಂದೇ ಶರೀರವಾಗಿರುವುದು ಯಾವ ಕಾರಣದಿಂದ? எலும்பின் எலும்பு, மாமிசத்தின் மாமிசம். ಅವರು ಎಲುಬಿಗೆ ಎಲುಬಾಗಿಯೂ ಮಾಂಸಕ್ಕೆ ಮಾಂಸವಾಗಿ ಇರುವುದರಿಂದ. புரியுதுங்களா? ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆಯಾ? சோ இந்த 23வது வசனம் ஆதாம் சொல்லுகிற பிரதியுத்தரம். 23ನೇ ವಚನ ಆದಾಮನು ಹೇಳುವಂತ ಉತ್ತರವು. 24வது வசனம் தேவன் எழுதி வைத்திருக்கிற அவருடைய ಸ್ಟೇಟ್ಮೆಂಟ್. ದೇವರು ಬರೆದಿರುವಂತ ಅದು ಸ್ಟೇಟ್ಮೆಂಟ್ ಆಗಿದೆ. 24ನೇ ವಚನ. ಇಟ್ ಇಸ್ ನೋನ್ ಆಸ್ ದ ಕವೆನೆಂಟ್ ಸ್ಟೇಟ್ಮೆಂಟ್. ಇದು ಒಂದು ಒಡಂಬಡಿಕೆಯ ಸ್ಟೇಟ್ಮೆಂಟ್ ಆಗಿದೆ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. திருமணம் ஒரு உடன்படிக்கை, தேவன் ஏற்படுத்திய ஒரு உடன்படிக்கை. ಮದುವೆ ಎಂಬುವುದು ಒಂದು ಒಡಂಬಡಿಕೆ, ಅದು ದೇವರು ಉಂಟು ಮಾಡಿದಂತ ಒಂದು ಒಡಂಬಡಿಕೆಯಾಗಿದೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவெனன்ட் அப்படின்னா, உடன்படிக்கை அப்படின்னா எபிரேய ಭಾಷೆயில பெரித் அப்படின்னு சொல்லி ಅರ್ಥம். ನೋಡಿ, ಒಡಂಬಡಿಕೆ ಅಂದರೆ ಎಬ್ರಿಯ ಭಾಷೆನಲ್ಲಿ ಬೆರಿತ್ ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥ ಇದೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೇಲೂಯಾ.
பெரித் அப்படின்னா ಬೆರಿತ್ ಅಂದರೆ to cut, வெட்டுதல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ಅದು ಟು ಕಟ್ ಅಂದರೆ ಕಡಿದಾಕುವುದೆಂಬುದಾಗಿ ಅರ್ಥವಾಗಿದೆ. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, பெரித். ಬೆರಿಟ್. பாருங்க எவ்வளவு அழகா உங்களுடைய மக்கள் எபிரேய பாஷையெல்லாம் கற்றுக்கொள்றாங்க. ஆமென், ಆಮೆನ್. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ. சோ பெரித்னா என்னது? ಬೆರಿಟ್ ಅಂದ್ರೆ ಏನು? to cut. ಟು ಕಟ್. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா புருஷன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு, ನೋಡಿ ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಪುರುಷನು ತಂದೆ ತಾಯಿಯನ್ನು ಬಿಟ್ಟು தன் மனைவியோடு இசைந்திருப்பார். ತನ್ನ ಹೆಂಡತಿಯೊಂದಿಗೆ ಸೇರಿಕೊಳ್ಳುವನು. சரிங்களா? இந்த வசனத்துக்கு நான் கடைசியாக வருகிறேன். ಈ ವಚನಕ್ಕೆ ನಾನು ಕೊನೆಯದಾಗಿ ಬರುತ್ತೇನೆ. நம்ம இப்போ இந்த கவனன்ட் உடன்படிக்கையில என்னென்ன காரியங்களை தேவன் வைத்திருக்கிறார், அதை ஏன் வந்து அது திருமணத்துல எப்படி அப்ளை ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ನೋಡಿ, ದೇವರು ಮದುವೆ ವಿಷಯದಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾದ ಒಡಂಬಡಿಕೆನೆಲ್ಲ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ, ಇದು ಮದುವೆನಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಉಪಯೋಗವಾಗುತ್ತದೆ, ಇದು ಯಾವ ರೀತಿ ಸೇರಿಸಬೇಕಾಗುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡೋಣ. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ. சோ நீங்கள் யாவரும் அறிந்திருக்கிறபடி ನೀವು ಎಲ್ಲರೂ ತಿಳಿದಿರುವ ಪ್ರಕಾರ நோவாவோடு தேவன் உடன்படிக்கை செய்தார், ನೋಹನೊಂದಿಗೆ ದೇವರು ಒಡಂಬಡಿಕೆ ಮಾಡಿದರು, ஆபிரகாமோடு செய்தார், ಆಬ್ರಹಾಮನೊಂದಿಗೆ ಮಾಡಿದರು, இஸ்ரவேல் ஜனங்களோடு சீனாய் மலையிலே செய்தார், ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರೊಂದಿಗೆ ಸೀನಾಯಿ ಬೆಟ್ಟದಲ್ಲಿ ಮಾಡಿದ್ರು. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ. தாவீதோடு ஆண்டவர் செய்தார். ದಾವೀದೊಂದಿಗೆ ದೇವರು ಮಾಡಿದರು. இப்படி அநேக உடன்படிக்கைகளை நம்ம வேதத்துல பார்க்கிறோம். ಈ ರೀತಿಯಾದ ಅನೇಕರೊಂದಿಗೆ ದೇವರು ಮಾಡಿದಂತ ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ಕುರಿತು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனா ಆದರೆ இந்த உடன்படிக்கையில அநேக காரியங்கள் இருக்கிறது என்று சொல்லி நம்ம வந்து பேசணும் இல்லைங்களா? ಈ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ಇದೆ, ಅದರ ಕುರಿತಾಗಿ ನಾವು ಮಾತನಾಡಿದ್ವಿ. சரியா? இந்த பண்டைய இஸ்ரவேல் தேசத்துல உடன்படிக்கை எப்படி செய்வாங்க அப்படின்னா, ಆ ಹಳೆ ಕಾಲದಲ್ಲಿ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ಯಾವ ರೀತಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು ಅಂದ್ರೆ, எல்லாரும் என்ன கவனிங்க, ಎಲ್ಲಾರು ಗಮನಿಸಿ, உடன்படிக்கை பண்ணுகிற 2 பேரும் இப்படி கைகளை பிடித்துக் கொள்வார்கள். ಒಡಂಬಡಿಕೆ ಮಾಡುವವರು ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಇಬ್ಬರು ಈ ಕೈಗಳನ್ನು ಹಿಂಗೆ ಹಿಡ್ಕೊಳ್ತಾ ಇದ್ರು. சரியா? அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன கட், 2 பேர்த்துடைய கைகளும் படுகிற மாதிரி ஒரு சின்ன கீறலை போடுவார்கள். ನೋಡಿ, ಆ ಮಣಿಕಟ್ಟು ಆ ಮೂಲೆ ಇರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇಬ್ಬರಿಗೂ ಒಂದು ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಗೆರೆಗಳನ್ನು ಹಾಕ್ತಾ ಇದ್ರು. அப்ப என்ன ஆகும்? ಆಗ ಏನಾಗ್ತಾ ಇತ್ತು? ரத்தம் வருமா? ಅದು ಗೆರೆ ಹಾಕುವಾಗ ರಕ್ತ ಬರ್ತಾ ಇತ್ತು. அந்த 2 ரத்தமும் சேர்ந்து விழ வேண்டும். ಆ ಇಬ್ಬರ ರಕ್ತವು ಸೇರಿರಬೇಕು. ரத்தத்தின் உடன்படிக்கை. ಇದೇ ರಕ್ತದಿಂದ ಮಾಡುವ ಒಡಂಬಡಿಕೆ. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ. திருமணத்துல ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபும் கை இப்படி பிடிக்கிறாங்க. ಆ ಮದುವೆ ವಿಷಯದಲ್ಲಿ ಗಂಡ ಹೆಂಡತಿ ಇಬ್ಬರು ಕೈಗಳನ್ನು ಹಿಂಗೆ ಇಟ್ಕೊಳ್ತಾರೆ. எதுக்கு ಕೈ பிடிக்கிறாங்க? ಯಾತಕ್ಕಾಗಿ ಅವ್ರ ಕೈಗಳನ್ನು ಹಿಡ್ಕೊಳ್ಳುತ್ತಾರೆ? கடைசி வரைக்கும் கைவிடக்கூடாதா? ಕೊನೆ ತನಕ ಕೈ ಬಿಡಬಾರ್ದಾ? ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஓகே. சோ இந்த உடன்படிக்கையில வந்து பாத்தீங்கன்னா அவங்க இந்த உடன்படிக்கையை அவ்வளவு சீரியஸாக எடுத்துக்கொள்கிறார்கள். ಈ ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ಅವರು ಎಲ್ಲ ಇಸ್ರಾಯೇಲ್ ತುಂಬಾ ಸೀರಿಯಸ್ ಆಗಿ ಕಠಿಣವಾಗಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அடுத்ததாக வந்து பாத்தீங்க அப்படின்னா, ಮುಂದೆ ನಾವು ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ இந்த 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 கவனன்ட்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன நான் சொல்லுறேன் அப்படின்னா, என்னுடையதெல்லாம் உன்னுடையது. ಈ ಒಂದು ಒಡಂಬಡಿಕೆನಲ್ಲಿ ನಾನು ಏನು ಹೇಳುತ್ತೇನೆ ಅಂದ್ರೆ, ನನಗೆ ಇರುವ ಪ್ರತಿಯೊಂದು ಅದು ನಿನ್ನದು, உன்னுடையதெல்லாம் என்னுடையது. ನಿನಗಿರುವ ಪ್ರತಿಯೊಂದು ಎಲ್ಲವೂ ಅದು ನನ್ನದಾಗಿದೆ. உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உன்னோடு கூட இருப்பேன். ನಿನ್ನ ಎಲ್ಲಾ ಪರಿಸ್ಥಿತಿಗಳಲ್ಲಿ ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇರುವೆನು. உன்னுடைய எல்லா தேவைகளையும் நான் சந்திப்பேன். ನಿನ್ನ ಎಲ್ಲಾ ಅಗತ್ಯಗಳನ್ನು ನಾನು ಸಂಧಿಸುವೆನು. என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய ட்ரெஸ்ஸ வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாரு. ನೋಡಿ, ಆಗ ಏನಾಗುತ್ತದೆ ಅಂದ್ರೆ, ಅವರ ವಸ್ತ್ರಗಳನ್ನು ಬಟ್ಟೆಗಳನ್ನು ಅವರು ಎಕ್ಸ್ಚೇಂಜ್ ಮಾಡಿಕೊಳ್ತಾರೆ, ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. பெல்ட்ட வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ಆ ಬೆಲ್ಟ್ ಅನ್ನು ಕೂಡ ಅವರು ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. பணம் வைத்திருக்கிற பண முடிப்புகளை, மணி பர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ನೋಡಿ, ಹಣದ ಗಂಟನ್ನು ಇಟ್ಕೊಂಡಿರುವವರು ಅದನ್ನು ಕೂಡ ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ.
ஹalleluya ஹalleluya. சோ இது எல்லாமே வந்து நம்ம வேதத்துல பார்க்கிற விஷயங்களா. நீங்க வந்து மேலால வந்து ஒரு கதை படிக்கிற மாதிரி படித்து கொண்டு போனோம்னா வேதத்தை வந்து நம்ம ಕற்றுಕೊಳ್ಳ முடியாது. ನೋಡಿ, ಸತ್ಯ ವೇದವನ್ನು ಓದುವಾಗ ಏನೋ ಒಂದು ಕತೆ ಓದುವ ತರ ಓದ್ಕೊಂಡು ಹೋಗುವಾಗ ಅದು ನಮಗೆ ಸರಿಯಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುವುದಿಲ್ಲ. ஹalleluya ஹalleluya. சோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருவருக்கொருவர் இரத்த சம்பந்தமான ஒரு உறவுக்குள்ளாக வருகிறேன் என்று சொல்லுகிறது தான் அந்த ಉಡன்பಡಿಕೆ. ನೋಡಿ, ಒಬ್ಬರಿಗೆ ಒಬ್ಬರು ರಕ್ತ ಸಂಬಂಧವಾಗಿ ನಿನ್ಮೇಲೆ ನಾವು ಇರುತ್ತೇವೆ, ಬದುಕುತ್ತೇವೆ, ಜೀವಿಸುತ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದೇ ಒಡಂಬಡಿಕೆಯಾಗಿದೆ. யோனத்தான் தாவீதுக்கு தன்னுடைய உடைமைகளையும் அந்த ஸ்வர்ட் கச்சை பெல்ட்டையும் வந்துட்டு கொடுக்கறதை வந்துட்டு நம்ம வேதத்துல பார்க்கிறோம். ನೋಡಿ, ಯೋನತಾನು ಆತ್ಮಪ್ರಿಯನು ದಾವೀದನಿಗೆ ತನ್ನ ಬೆಲ್ಟನ್ನು, ವಸ್ತ್ರವನ್ನು, ಖಡ್ಗವನ್ನು, ತನಗಿರುವ ವಿಶೇಷವಾದ ಕಾರ್ಯವನ್ನು ದಾವೀದನಿಗೆ ಕೊಟ್ಟನು. ஹalleluya ஹalleluya. ஒரு உடன்படிக்கையில இத்தனையும் எனக்கு உள்ளதெல்லாம் உன்னுடையது என்று சொல்லி நான் கொடுக்கும் பொழுது உன்னுடைய எல்லா குறைவுகளிலும் நான் இருப்பேன், உன்னுடைய தேவைகளை நான் சந்திப்பேன், உனக்காக நான் இருப்பேன்னு சொல்றதுதான் அந்த உடன்பಡಿಕೆ. ನೋಡಿ, ಆ ಒಡಂಬಡಿಕೆ ಎಂಬುವುದು ನನಗಿರುವುದು ಎಲ್ಲವೂ ನಿನಗೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಕೂಡ, ಮತ್ತೆ ನಿನಗಿರುವ ಕಷ್ಟದಲ್ಲಿ, ನಷ್ಟದಲ್ಲಿ, ಎಲ್ಲಾದ್ರಲ್ಲಿ ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡ, ನಿನ್ನ ಜೊತೆನಲ್ಲಿ ಇರುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದೇ ಒಡಂಬಡಿಕೆಯಾಗಿದೆ. அப்ப திருமணம் ஒரு உடன்படிக்கை என்று சொல்லும் பொழுது ಆ ಮದುವೆ ಕಾರ್ಯ ಒಂದು ಒಡಂಬಡಿಕೆ ಅಂತ ಹೇಳುವಾಗ இந்த ಕಾರ್ಯங்கள் எல்லாம் திருமணத்தில் இருக்க வேண்டும். ಈ ಕಾರ್ಯವು ಎಲ್ಲವೂ ಮದುವೆ ವಿಷಯದಲ್ಲಿ ಇರಬೇಕು. எல்லாரும் கல்யாண நாள்ல என்ன சொன்னீங்க? ஆலயத்துக்கு வந்து அந்த திருமண ஆராதனையில என்ன சொன்னீங்க? ஒரு ರಿವೈಂಡ್ ಫ್ಲಾಶ್ ಬ್ಯಾಕ್ ಓಟಿ பாருங்க. ನೀವು ನಿಮ್ಮ ಮದುವೆ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಒಂದು ಸಭೆಗೆ ಬಂದಾಗ ನೀವೆಲ್ಲ ಯಾವ ರೀತಿ ವಾಗ್ದಾನಗಳು, ಯಾವ ರೀತಿ ಒಡಂಬಡಿಕೆ ಮಾಡಿದ್ರೆ ಒಂದು ಬಾರಿ ಹಿಂದಕ್ಕೆ ಹೋಗಿ ಅದನ್ನು ನೋಡಿರಿ. மறந்துருச்சா? ಎಲ್ಲ ಮರ್ತೋಯ್ತಾ? எப்படி மறந்து போனீங்க? ಹೇಗೆ ನೀವು ಇದನ್ನ ಮರ್ತು ಹೋದರಿ? என்ன சொன்னீங்க? உடன்படிக்கை பண்ணீங்கன்னே மறந்து போயிட்டா அது எப்படி ಕೈ ಕೊಳ್ಳಿರೋದು? ನೀವು ಒಡಂಬಡಿಕೆ ಮಾಡಿರುವ ವಿಷಯನೇ ಮರೆತು ಹೋದರೆ ಮತ್ತೆ ಹೇಗೆ ಅದನ್ನು ಕೈಗೊಂಡು ನೀವು ನಡೆಯುವುದು? என்னங்க 20 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு. ಅಯ್ಯೋ, 20 ವರ್ಷ ಆಯ್ತು, 30 ವರ್ಷ ಆಯ್ತು. இன்பத்திலும் துன்பத்திலும் சொல்லுங்க, இப்பவாது சொல்லுங்க. ಸುಖದಲ್ಲಿಯೂ ಸಂತೋಷದಲ್ಲಿಯೂ, உடல் நலத்திலும் நோயிலும், ನಿನ್ನ ವ್ಯಾಧಿಯಲ್ಲಿಯೂ ನಿನ್ನ ಶರೀರದಲ್ಲಿಯೂ நான் உனக்கு பிரமாணிಕமாயிருந்து ನಾನು ನಿನಗೆ ನಿನಗೆ ಸತ್ಯವಾಗಿದ್ದು உன்னை நேசிக்கவும் ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡಲು மதிக்கவும் ನಿನ್ನನ್ನು ಘನಪಡಿಸಲು வாக்களிக்கிறேன் ನಾನು ಮಾತು ಕೊಡುತ್ತೇನೆ. சொன்னீங்களா? ನೀವು ಆ ರೀತಿ ಹೇಳಿದ್ರಾ? எங்கங்க எல்லாம் மேக்கப் போட்டுட்டு ரொம்ப எல்லாம் போட்டோ வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க, அதுலதான் எங்களுடைய கவனம் இருந்ததுன்னு சொல்றீங்களா? ಇಲ್ಲ, ನಮ್ಗೆ ತುಂಬಾ ಮೇಕಪ್ ಮಾಡಿ ಫೋಟೋ ವಿಡಿಯೋಸ್ ಅದ್ರಲ್ಲೇ ನಾವು ತುಂಬಾ ಬಿಸಿ ಆಗಿದ್ವಿ, ಅದ್ರಲ್ಲೇ ನನ್ನ ನೆನಪೆಲ್ಲ ಇತ್ತು, ಆ ರೀತಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀರಾ? நானே ஒரே பயத்துல இருந்தேன், கையெல்லாம் நடுங்கிட்டு இருந்தது. ನನಗೆ ತುಂಬಾ ಭಯ ಆಯ್ತು, ನನ್ನ ಕೈಯೆಲ್ಲ ನಡುಗ್ತಾ ಇತ್ತು. ஆண்களுக்கு எதுக்காக கை நடுங்கி இருக்கும்? ಗಂಡಸರಿಗೆ ಯಾತಕ್ಕಾಗಿ ಕೈ ನಡುಗಿರುತ್ತೆ? அடி வாங்க போறோமா, என்ன சூழ்நிலைன்னு தெரியலையே, ನಾನು ಏಟು ತಿನ್ನುತ್ತೇನೆ, ನನ್ನ ಪರಿಸ್ಥಿತಿ ಏನು ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಂತ அப்படின்னு கை நடுங்கி இருக்கலாம். ಆ ರೀತಿ ಒಂದು ವೇಳೆ ಕೈ ನಡುಗಿರಬಹುದು. போக போற குடும்பம் எப்படி இருக்குமோ, என் வாழ்க்கை எப்படி இருக்குமோன்னு சொல்லி பெண்கள் பயந்து இருக்கலாம். ಅಯ್ಯೋ, ಹೋಗುವಂತ ಕುಟುಂಬ ಹೆಂಗಿರುತ್ತದೋ, ಅವರ ಪರಿಸ್ಥಿತಿ ಎಲ್ಲ ಹೆಂಗಿರುತ್ತದೋ ಅಂತ ಒಂದು ಭಯದಿಂದ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು ಕೂಡ ಇದ್ದಿರಬಹುದು. ஹalleluya ஹalleluya. சோ இந்த உடன்படிக்கையில, ಈ ಒಡಂಬಡಿಕೆನಲ್ಲಿ, திருமண நாளில, ಆ ಮದುವೆ ದಿನದಲ್ಲಿ கணவனும் மனைவியுமாக தேவ சமூகத்துல வந்து நின்று, ಗಂಡ ಹೆಂಡತಿಯಾಗಿ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಬಂದು ನಿಂತುಕೊಂಡು உடன்படிக்கை செய்து கொண்டோமே. ಒಡಂಬಡಿಕೆನ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ವಲ್ಲ. ஹalleluya ஹalleluya. இந்த உடன்படிக்கையை நம்ம கனம் பண்ணுகிறவர்களாக, கை கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். ಈ ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ನಾವು ಘನಪಡಿಸುವವರಾಗಿ, ಗೌರವ ಪಡಿಸುವವರಾಗಿ, ಅದನ್ನು ಕೈಕೊಂಡು ನಡೆಯುವವರಾಗಿರಬೇಕು. எனக்கு உள்ளதெல்லாம் உன்னுடையது என்று சொல்லும் பொழுது, ನನಗಿರುವ ಎಲ್ಲವೂ ನಿನ್ನದು ಅಂತ ನಾವು ಹೇಳುವಾಗ, ಎಲ್ಲವೂ ಬ್ಯಾಂಕ್ ಅಕೌಂಟ್ மட்டும் என்னுடையது, ಬ್ಯಾಂಕ್ ಅಕೌಂಟ್ ಮಾತ್ರ ನನ್ನದು, இந்த போனை நீ தொடவே கூடாது, ಈ ಫೋನ್ ಮಾತ್ರ ನೀನು ಮುಟ್ಟಲೇಬಾರದು, இந்த பீரோட்ட நீ வந்துடவே
கூடாது. ಈ ಬೀರೋ ಬಳಿಗೆ ನೀನು ಬರ್ಲೇಬಾರ್ದು. இப்படி எல்லாம் இருக்கலாமா? ಈ ರೀತಿ ಎಲ್ಲ ನಾವ್ ಇರಬಹುದಾ? No secrecy between husband and wife. ಯಾವ ರಹಸ್ಯನ ಗಂಡ ಹೆಂಡತಿಯಲ್ಲಿ ಇರಬಾರದು. ಆಮೆನ್ ಆಮೆನ್. ಹಸ್ಬೆಂಡ್ಗೆ தெரியாம ವೈಫ್ எதையும் செய்யக்கூடாது. ಗಂಡನಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದ ಹಾಗೆ ಹೆಂಡತಿ ಯಾವ ವಿಷಯನೂ ಮಾಡಬಾರದು. ವೈಫ್ಗೆ தெரியாம ಹಸ್ಬೆಂಡ್ எதையுமே செய்யக்கூடாது. ಹೆಂಡತಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದ ಹಾಗೆ ಗಂಡನು ಸರಿ ಏನು ಮಾಡಬಾರದು. ஹalleluya ஹalleluya. நிறைய குடும்பங்கள் பிரச்சனைக்குள்ளாக போகிறது. ஏன் அப்படின்னா ஹஸ்பண்டுக்கு தெரியாம ಕடன் ವಾಂಗಿ ಇನ್ನೊರುತ್ತರಿಗೆ ಉದವಿ செய்கிறது. ನೋಡಿ, ಅನೇಕ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಯಾಕೆ ಸಮಸ್ಯೆಗಳು ತುಂಬಾ ಜಾಸ್ತಿ ಆಗ್ತಾ ಇದೆ ಅಂದ್ರೆ ಗಂಡನಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದ ಹಾಗೆ ಸಾಲವನ್ನು ಮಾಡಿ ಮತ್ತೊಬ್ಬರಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡುವುದು. பிள்ளைகளுடைய தேவைக்காக தன்னுடைய காரியங்களை ஒருவேளை நகை இருக்குன்னா நகையை வச்சு பிள்ளைங்களுக்கு செய்யறது ಹಸ್ಬೆಂಡ್ಗೆ தெரியாம. ನೋಡಿ, ಒಂದು ವೇಳೆ ಸ್ವಂತ ಮಕ್ಕಳಿಗೆ ಏನಾದ್ರೂ ಅಗತ್ಯವಿದ್ದರೆ ಅವರ ಗಂಡನಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದ ಹಾಗೆ ಒಡವೆಯನ್ನು ಇಟ್ಟು ಅದರ ಮೂಲಕ ಅವರ ಅಗತ್ಯ ನೋಡಿಕೊಳ್ಳುವುದು. இதெல்லாம் குடும்பத்துல பிளவை ஏற்படுத்தும். ಇದೆಲ್ಲ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಬಿರುಕನ್ನು ಉಂಟು ಮಾಡುತ್ತದೆ. ஹalleluya ஹalleluya. அதே மாதிரி கணவனும் மனைவிக்கு தெரியாம ಯಾವೊಂದನ್ನು செய்யக்கூடாது. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಹೆಂಡತಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದ ಹಾಗೆ ಗಂಡನು ಸಹ ಯಾವುದನ್ನು ಒಂದನ್ನು ಸಹ ಮಾಡಬಾರದು. மெயினா ஃபினான்ஷியல் திங்ஸ்ல இரண்டு பேரும் உட்கார்ந்து ஒரு மனதோடு ஒரு திறந்த மனதோடு அவங்க குடும்பத்துக்காகிலும் இவங்க குடும்பத்துக்காகிலும் சேர்ந்து கலந்து ಆಲೋಚಿಸಿ செய்ய வேண்டும். ನೋಡಿ, ಮುಖ್ಯವಾಗಿ ಹಣದ ವಿಷಯದಲ್ಲಿ ಗಂಡ ಹೆಂಡತಿ ಸೇರಿ ಇಬ್ಬರು ಕುತ್ಕೊಂಡು ಅವರ ಕುಟುಂಬಕ್ಕಾಗಲಿ ಇವರ ಕುಟುಂಬಕ್ಕಾಗಲಿ ಇಬ್ಬರು ಮಾತನಾಡಿ ಒಂದು ಒಳ್ಳೆ ತೀರ್ಮಾನವನ್ನು ಅವರಿಬ್ಬರು ಅದನ್ನು ತೆಗೆಯಬೇಕು. ஹalleluya ஹalleluya. சோ ஒரு டிரான்ஸ்பரன்சி, ஒரு மறைவான காரியங்கள் குடும்பத்துல இருக்கக்கூடாது. ನೋಡಿ, ಅವರ ಇಬ್ಬರಲ್ಲಿ ಯಾವ ಒಂದು ರಹಸ್ಯನ ಮರೆಯಾಗಿರುವ ಕಾರ್ಯಗಳು ಅದರಲ್ಲಿ ಕಂಡು ಬರಬಾರದು. ஹalleluya ஹalleluya. எல்லாவற்றையும் வந்துட்டு மன நிறைவோடு ஒரு சந்தோஷத்தோடு ஒரு மனதோடு இரண்டு பேரும் இரண்டு வீட்டு ಕುಟುಂಬದಾರಗೂ செய்ய வேண்டும். ನೋಡಿ, ಇಬ್ಬರು ಸೇರಿ ಇಬ್ಬರ ಕುಟುಂಬಗಳಿಗೆ ಒಂದು ಅವರಿಬ್ಬರ ಮನಸ್ಸು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಸಮಾಧಾನವಾಗಿ ಸಂತೋಷವಾಗಿ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವವರಾಗಿರಬೇಕು. நிறைய குடும்பங்கள்ல என்ன நடக்குது அப்படின்னா திருமணமாய் ஒரு பெண் ஒரு குடும்பத்துக்கு வரும் பொழுது என்ன எதிர்பார்க்கப்படுகிறதுனா அந்த பிள்ளை வந்து ஒரு அனாதை மாதிரி வந்துடணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. எந்த விதமான தாய் தகப்பனோடையோ சகோதர சகோதரிகளுடைய அந்த பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸோடையோ யாரு கூட ஒரு கான்டாக்ட் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ಎದುರ್ಪಾರ್ಕப்படுகிறது. ನೋಡಿ, ಯಾವ್ದಾದ್ರು ಒಂದು ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಮದುವೆಯಾಗಿ ಒಂದು ಹೆಣ್ಣು ಮಗು ಬರುವಾಗ ಆ ರೀತಿ ಆ ಕುಟುಂಬದವರು ಯೋಚನೆ ಮಾಡುವುದೆಂದರೆ ಆ ಮಗು ಯಾರು ಇಲ್ಲದವಳಾಗಿ ಅನಾಥಳಾಗಿ ನಮ್ಮ ಮನೆಗೆ ಬರುವ ಹಾಗೆ ಯಾರೊಂದಿಗೆ ಆ ಅಪ್ಪ ಅಮ್ಮ ಸ್ನೇಹಿತರು ನೆರೆಯವರು ಯಾರೊಂದಿಗೆ ಸಂಬಂಧ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡುತ್ತಾರೆ. ದೇವನುடைய பிள்ளைகளே, இது மிகவும் தவறான ஒரு காரியம். ದೇವರ ಮಗುವೇ, ಇದು ತುಂಬಾ ತಪ್ಪಾದ ಒಂದು ವಿಷಯವಾಗಿದೆ. ஹalleluya ஹalleluya. அந்த பெண்ணுக்கும் ஒரு உணர்வு இருக்குது இல்லையா? ಆ ಹೆಣ್ಣು ಮಗುಗೂ ಒಂದು ಗ್ರಹಿಕೆ ಇದೆ ತಾನೆ, ಮನಸ್ಸು இருக்குது இல்லையா? ಅವರಿಗೆ ಕೂಡ ಒಂದು ಮನಸ್ಸುಂಟಲ್ಲ, ಅன்பು ಪಾಸಂ ಎಲ್ಲ இருக்குது இல்லையா? ಅವರಿಗೆ ಕೂಡ ಪ್ರೀತಿ ಮಮತೆ ಎಲ್ಲಾ ಇದೆ ತಾನೆ. 20-25 வயது வரைக்கும் வளர்த்து தன்னுடைய தாய் தகப்பனை நேசிக்கிற கடமையும் உரிமையும் அந்த ஏக்கமும் அந்த பிள்ளைக்கு நிச்சயமாகவே உண்டு. ನೋಡಿ, 25 ವರ್ಷಗಳ ಸಾಕಿ ಬೆಳೆಸಿ ಮದುವೆ ಮಾಡಿ ಕೊಟ್ಟಾಗ ಆ ಮಗುಗೆ ಕೂಡ ಆ ತಾಯಿಯ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ಮಮತೆ ಎಲ್ಲಾ ಆ ಹೆಣ್ಣು ಮಗು ಒಳಗಡೆ ಕೂಡ ಇರುತ್ತದೆ. அந்த பெண்ணனுடைய காரியங்களையும் அந்த கணவன் கருத்தில் கொள்ள வேண்டும். ಆ ಹೆಣ್ಣು ಮಗುವಿನ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕೂಡ ಮದುವೆ ಮಾಡ್ಕೊಂಡಿರೋ ಗಂಡು ಅದನ್ನ ಯೋಚಿಸಿ ಗ್ರಹಿಸಿ ಮಾಡಬೇಕು. ಇದಕ್ಕೆ ಕಾಯಿನ್ ಹ್ಯಾಸ್ ಟೂ ಸೈಡ್ಸ್. ಎಂದ ಕಾಯಿನ್ಗೂ ಎರಡು ಪಕ್ಕ இருக்குது இல்லையா? ನೋಡಿ, ಎಲ್ಲಾ ಕಾಯಿನ್ಗಳಿಗೆ ಎರಡು ಭಾಗ ಇದೆ ತಾನೆ. ஆனா பெண்களும் என்ன செய்ய வேண்டும்னா, ಆದ್ರೆ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು ಕೂಡ ಏನು ಮಾಡಬೇಕಂದ್ರೆ பிறந்த வீட்டு பெருமையே பேசிட்டு இருக்க கூடாது. ಅದು ಹುಟ್ಟಿ ಬಂದಿರುವ ಆ ತಂದೆ ತಾಯಿ ಹೆಮ್ಮೆನೇ ಕೊಚ್ಚಿಕೊಳ್ಳಬಾರದು. ಕಲ್ಯಾಣ ಆಗಿ 10-15 ವರ್ಷ ஆயிருக்கும், ಮದುವೆ ಆಗಿ 10-15 ವರ್ಷ ಕಾಲ ಆಗಿರುತ್ತದೆ. ஆனா எங்க வீட்ல எப்படி இருந்தேன் தெரியுமா? என்ன ராஜாத்தி மாதிரி வச்சிருந்தாங்க. ಓ, ನನ್ನ ಮನೆಗೆ ನಾನು ಹೇಗಿದ್ದೆ ಗೊತ್ತಾ? ನಾನು ರಾಜಾತಿ ಆಗಿ ರಾಣಿಯಾಗಿ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದು. நான் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன். ನಾನು ಒಂದು ಕೆಲಸ ಕೂಡ ಮಾಡಿದ್ದೇ ಇಲ್ಲ. சோஃபால தான் உட்கார்ந்திருப்பேன். எங்க அம்மா சாப்பாடு தட்டுல போட்டு கொண்டு வந்து கொடுப்பாங்க. ನಾನು ಸೋಫಾ ಮೇಲೆನೇ ಕುತ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೆ. ನಮ್ಮ ಅಮ್ಮನೇ ನನಗೆ ತಟ್ಟೆಗೆ ಊಟ ಹಾಕಿ ತಂದು ಕೊಡ್ತಾ ಇದ್ರು. ஹalleluya ஹalleluya. இதுவும் தப்பு. ಇದು ತುಂಬಾ ತಪ್ಪು, ரொம்ப தப்பு, ತುಂಬಾ ತುಂಬಾ ತಪ್ಪು. சரியா?
ஒரு பேலன்ஸ் இருக்க வேண்டும். ஒரு சமநிலையான காரியங்கள் குடும்பத்துல இருக்க வேண்டும். ಅವರ ಇಬ್ಬರಿಗೂ ಒಂದು ಸಮಾನ ನೆಲೆ, ಒಂದು ಸರಿಯಾದ ನೆಲೆ ಇಬ್ಬರಲ್ಲಿಯೂ ಇರಬೇಕು. ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ. சோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, ಮುಂದಿನ ಕಾರ್ಯ ನಾವು ನೋಡುವುದಾದರೆ, ಎಂತ ஒரு உடன்படிக்கை செய்யும் பொழுதும், ಯಾವಾಗಲೂ ಒಡಂಬಡಿಕೆ ಮಾಡುವಾಗ அந்த உடன்படிக்கைக்கு அப்புறமா ஒரு கவனன்ட் மீல் அப்படின்னு சொல்லி ஒன்று சாப்பிடுவாங்க. சாப்பாடு ரெண்டு பார்ட்டிஸும் உடன்படிக்கை செய்யும் பொழுது அந்த உடன்படிக்கை செய்து முடித்ததுக்கு அப்புறமாக ஒன்றாக உட்கார்ந்து அவர்கள் ஒரு ಭೋಜನத்தை ಅರುಂದುவார்கள். ನೋಡಿ, ಇಬ್ಬರ ಕುಟುಂಬದವರು ಒಡಂಬಡಿಕೆ ಮಾಡಿದ ನಂತರ ಅದಕ್ಕಾಗಿ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿರುವ ಅಡಿಗೆಯನ್ನು ಅವರಿಬ್ಬರ ಕುಟುಂಬದವರು ಒಂದಾಗಿ ಕೂತ್ಕೊಂಡು ಆ ಊಟವನ್ನು ಮಾಡ್ತಾರೆ. ஹalleluya ஹalleluya. நீங்க உங்க சத்துரு கூட உட்கார்ந்து சாப்பிடுவீங்களா? ನೀವು ನಿಮ್ಮ ಶತ್ರುಗಳೊಂದಿಗೆ ಕೂತ್ಕೊಂಡು ಊಟ ಮಾಡ್ತೀರಾ? ಊಟ ಮಾಡ್ತೀರಾ? ಇಲ್ಲ, சத்துருவோட உட்கார்ந்து சாப்பிட மாட்டோம் இல்லையா? ಆ ಶತ್ರು ಒಂದಿಗೆ ಕೂತ್ಕೊಂಡು ಊಟ ಮಾಡ್ತಾರೆ ತಾನೆ. நம்ம நேசிக்கிறவர்களோடு கூட உட்கார்ந்து சாப்பிடுவோம். ನಾವು ನಮ್ಮ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ಮಾಡುವವರ ಸಂಗಡ ಕೂತ್ಕೊಂಡು ನಾವು ಊಟ ಮಾಡ್ತೀವಿ. சீனாய் மலையில தேவன் இஸ்ரவேலர்களுக்கு தன்னுடைய வார்த்தைகளை, கட்டளைகளை, பிரமாணங்களை தேவன் கொடுத்து ஒரு உடன்படிக்கை செய்கிறவராக காணப்படுகிறார். ನೋಡಿ, ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರಿಗಾಗಿ ಸೀನಾಯಿ ಬೆಟ್ಟದಲ್ಲಿ ಆತನು ತನ್ನ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ಒಡಂಬಡಿಕೆ ಮಾಡುವುದರ ಬಗ್ಗೆ ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದರು. அந்த உடன்படிக்கைக்கு பிரதியுத்தரமாக நாங்கள் தேவன் சொன்ன வார்த்தைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிவோம் என்று சொல்லி ஜனங்களும் தேவனுக்கு பிரதியுத்தரம் சொல்கிறார்கள். ನೋಡಿ, ಜನರು ಸಹ ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇವರಿಗೆ ಆ ಒಡಂಬಡಿಕೆ ನಾವು ಕೂಡ ಕೈಗೊಂಡು ನಡೆಯುತ್ತೇವೆ, ಅದಕ್ಕೆ ನಾವು ವಿಧೇಯತೆ ಆಗುತ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಅವರು ಕೂಡ ದೇವರಿಗೆ ಉತ್ತರವನ್ನು ಕೊಟ್ಟರು. ஹalleluya ஹalleluya. அப்போ அந்த 70 மூப்பர்களும் மோசேயும் தேவனுடைய பிரசன்னத்துல அந்த மலையில இருந்து உணவருந்தினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ನೋಡಿ, ಆ ಬೆಟ್ಟದಲ್ಲಿ, ಸೀನಾಯಿ ಬೆಟ್ಟದಲ್ಲಿ 70 ಹಿರಿಯರು ಮತ್ತೆ ಮೋಸೆ ಎಲ್ಲ ಸೇರಿ ಆ ಬೆಟ್ಟದಲ್ಲಿ ಭೋಜನವನ್ನು ಮಾಡಿದರೆಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. ஹalleluya ஹalleluya. சோ இப்படி அந்த உடன்படிக்கை போஜனம் என்று சொல்லி அவர்கள் அந்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்துகிற ஒரு காரியம் காணப்படுகிறது. ನೋಡಿ, ಒಡಂಬಡಿಕೆ ಎಂಬುದಕ್ಕಾಗಿ ಅದಕ್ಕಾಗಿರುವ ಆ ಭೋಜನವನ್ನು ಅವರೆಲ್ಲರೂ ಒಮ್ಮನಸ್ಸಾಗಿ ಮಾಡಿ ನಾವು ಒಡಂಬಡಿಕೆಗೆ ಒಳಪಟ್ಟಿದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಆ ತೀರ್ಮಾನವನ್ನು ಅದರಲ್ಲಿ ತೋರಿಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. என்ன அப்படின்னா ஒரு மனது, ஒரு ஐக்கியம், ஃபெலோஷிப்பை இதை காண்பிக்கிறது. ನೋಡಿ, ಒಂದು ಐಕ್ಯತೆ, ಒಂದು ಒಮ್ಮನಸ್ಸು, ಒಗ್ಗಟ್ಟನ್ನು ಅದರಲ್ಲಿ ತೋರಿಸುತ್ತಾ ಇದೆ. ஹalleluya ஹalleluya. எத்தனை குடும்பத்துல இன்னைக்கு பையன் 7 மணிக்கு வருவான், சின்ன பையன் 8 மணிக்கு வருவான், குடும்பத்துக்கு தகப்பன் 9 மணிக்கு வருவாரு. எல்லாம் அவங்க தட்டுல சாப்பாடு போட்டுட்டு போய் டிவி முன்னாடி உட்கார்ந்து சாப்பிடுற பழக்கம் எத்தனை குடும்பங்களே இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். ಎಷ್ಟೋ ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಮಗ 7 ಗಂಟೆಗೆ ಬರ್ತಾರೆ, ಮತ್ತೆ ಚಿಕ್ಕ ಮಗ 8 ಗಂಟೆಗೆ, ಅವರ ತಂದೆ 9 ಗಂಟೆಗೆ ಬರುವಾಗ ಎಷ್ಟು ಜನ ಅವರವರ ತಟ್ಟೆಗಳಲ್ಲಿ ಊಟವನ್ನು ಹಾಕಿಕೊಂಡು ಟಿವಿ ಮುಂದೆ ಕುತ್ಕೊಂಡು ಊಟ ಮಾಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. ஹalleluya ஹalleluya. எத்தனை குடும்பங்கள் ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது உட்கார்ந்து கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் பெற்றோரும் பெரியோர்களுமாக எத்தனை பேர் நம்ம ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிடுகிறோம். ಎಷ್ಟು ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಒಗ್ಗಟ್ಟಾಗಿ ಒಂದು ದಿನಕ್ಕೆ ಒಂದು ವೇಳೆ ಆದರೂ ಒಗ್ಗಟ್ಟಾಗಿ ದೊಡ್ಡವರು ಚಿಕ್ಕವರು ತಂದೆ ತಾಯಿ ಗಂಡ ಹೆಂಡತಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಕುತ್ಕೊಂಡು ಊಟ ಮಾಡುವವರು ಎಷ್ಟು ಜನ ಇದ್ದೀರಾ? ಫೋನ್ ನೋಡಿட்டே சாப்பிடுறது, ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಫೋನ್ ನೋಡ್ಕೊಂಡೇ ಊಟ ಮಾಡೋದು, ಇಲ್ಲ ಟಿವಿಲಿ ಏನಾದ್ರು ಸೀರಿಯಲ್ பார்த்துட்டே சாப்பிடுறது, ಇಲ್ಲವಾದ್ರೆ ಟಿವಿಯಲ್ಲಿ ಬರುವ ಸೀರಿಯಲ್ ನೋಡ್ಕೊಂಡೇ ಊಟ ಮಾಡೋದು, ஏதோ ஒரு காரியத்தை டிவில பார்த்துட்டே சாப்பிடுறது, ಇಲ್ಲವಾದ್ರೆ ಯಾವುದೋ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಟಿವಿ ಮೂಲಕ ನೋಡ್ಕೊಂಡು ಆಮೇಲೆ ಊಟ ಮಾಡೋದು. ஹalleluya ஹalleluya. எத்தனை குடும்பங்கள் நாங்க ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது எல்லாம் அந்த டிவி போன் எல்லாம் வச்சுட்டு ஒரு வேளையாவது ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிடுகிறோம் என்று சொல்லி சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர்? ನೋಡಿ, ನಾವು ಒಂದು ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ಒಂದು ವೇಳೆ ಆದ್ರೂ ಟಿವಿ ಮೊಬೈಲ್ ಎಲ್ಲವನ್ನು ಆಫ್ ಮಾಡಿ ನಾವು ಒಂದಾಗಿ ಕೂತ್ಕೊಂಡು ಮಾತನಾಡಿಕೊಂಡು ನಾವು ಕುಟುಂಬವಾಗಿ ಊಟ ಮಾಡುತ್ತೇವೆ ಎಂಬ ಹೇಳುವವರು ಎಷ್ಟು ಜನ, ಎಷ್ಟು ಕುಟುಂಬಗಳಿದೆ? எத்தனை பிள்ளைங்க சாப்பாடை போட்டுட்டு நேரா பெட்ரூமுக்கு போயிடுறாங்க. ಎಷ್ಟು ಜನ ಊಟ ಹಾಕೊಂಡು ಎಷ್ಟು ಜನ ಸೀದಾ ಬೆಡ್ರೂಮ್ಗೆ ಹೋಗ್ತಾರೆ. அம்மா சட்னி வைக்கிறதுக்கு போகணும், தோசை எடுத்துட்டு போகணும்,
ಅಮ್ಮ ಊಟ ಕೊಟ್ಟ ಮೇಲೆ ಅವ್ರಿಗೆ ಚಟ್ನಿ ಇಡಕ್ ಹೋಗ್ಬೇಕು, ಸಾಂಬಾರ್ ಇಡಕ್ ಹೋಗ್ಬೇಕು, ದೋಸೆ ಕೊಡಕ್ ಹೋಗ್ತಾ ಇರ್ಬೇಕು. அம்மா வாக்கிங்கே போக வேண்டாம், ಅಮ್ಮ ವಾಕಿಂಗ್ಗೆ ಹೋಗೋದು ಬೇಡ. தோசைக்கும் சட்னிக்கும் நடந்தே அவங்களுடைய வாக் கவுண்ட் முடிஞ்சு போயிடும். ಅವ್ರಿಗೆ ಚಟ್ನಿಗೆ, ದೋಸೆಗೆ, ಸಾಂಬಾರಿಗೆ, ಅನ್ನಕ್ಕೆ ಅವ್ರು ನಡೆದು ಅವ್ರ ವಾಕಿಂಗ್ ಕೌಂಟೇ ಮುಗ್ದೋಗುತ್ತದೆ. அதனாலதான் இவங்க இவ்வளவு ஃபிட்டா இருக்காங்க. ஸோ ஆக்சுவலி ஃபேமிலி மீல் அப்படின்றது மிக 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 அவசியமான ஒன்று ஒரு குடும்பத்துக்கு. ನೋಡಿ, ಕುಟುಂಬ ಒಂದು ಶಾಶ್ವತವಾಗಿ ಒಂದು ಇದ್ರಲ್ಲಿ ಇರಬೇಕಂದ್ರೆ ಅದನ್ನ ಮೇಂಟೆನೆನ್ಸ್ ಮಾಡೋದು, ಅದು ಗಮನ ಕೊಡುವುದು ತುಂಬಾ ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾಗಿದೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய குடும்பத்துல பிள்ளைகளுக்கு என்ன நடக்குது, குடும்பத்துல என்ன நடக்குது, தகப்பனுடைய காரியங்கள் என்ன, தாயினுடைய காரியங்கள் என்ன, அவங்க பலவீனமா இருக்கிறாங்களா, ஃபினான்ஷியல் பொசிஷன் என்ன, அடுத்து எங்க நம்ம போக போறோம், எந்த காரியமே தெரியறது இல்லை. ನೋಡಿ, ಅನೇಕ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಮಕ್ಕಳು ನೋಡುವಾಗ ತಂದೆ ತಾಯಿಗಳಿಗೆ ಏನ್ ಅಗತ್ಯ ಇದೆ, ಅವರ ಆರೋಗ್ಯದಲ್ಲಿ ಏನು ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ ಆಗಿದೆ, ಅವ್ರು ಸಂತೋಷವಾಗಿದ್ದಾರ, ದುಃಖವಾಗಿದ್ದಾರ, ಊಟ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರ, ಊಟ ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ, ಅವ್ರಿಗೆ ಏನೆಲ್ಲ ಅಗತ್ಯ ಇದೆ ಎಂಬ ಒಂದು ಕನಿಕರ, ಒಂದು ಗಮನಿಕೆ ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲದಾಗಿದೆ. ஒரு ஒரு கூரையின் கீழே ஒரு குடும்பம் என்று சொல்லி இருக்கிறார்கள். ಆದ್ರೆ ಒಂದು ಗುಡಿಸಲ ಮೇಲೆ, ಒಂದು ಶೀಟಿನ ಕೆಳಗಡೆ ಕುಟುಂಬವಾಗಿ ಅವರು ಇದ್ದಾರೆ. ஆனா நிறைய குழந்தைகளுக்கும் வாலிபர்களுக்கும் அந்த குடும்பத்துக்குள்ளாக, உறவுகளுக்குள்ளாக என்ன நடக்குதுன்னு ஒரு ஐடியாவே இல்லை. ಆದ್ರೆ ಆ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ, ಯೌವನ ಮಕ್ಕಳಿಗಾಗಲಿ ಆ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಏನೆಲ್ಲ ನಡೀತಾ ಇದೆ, ಏನೆಲ್ಲ ಕೊರತೆ ಆಗಿದೆ, ಜಾಸ್ತಿ ಆಗಿದೆ, ಯಾವ ವಿಷಯದ ಬಗ್ಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದವರಾಗಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த குடும்பமாய் சாப்பிடுகிற அந்த காரியம் உங்க குடும்பத்தை கட்டும். ನೀವು ಕುಟುಂಬವಾಗಿ ಕೂತ್ಕೊಂಡು ಊಟ ಮಾಡುವಂತ ವಿಷಯವೇ ನಿಮ್ಮನ್ನು ಕುಟುಂಬದ ಬಹಳ ಕಟ್ಟುತ್ತದೆ. ಅದು a family that prays together will stay together ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. எந்த ஒரு குடும்பம் ஜெபிக்கிற குடும்பமாக இருக்கிறதோ அந்த குடும்பம் எப்பொழுதும் ஒன்றாய் இருக்கும் என்று சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. ಯಾವ ಒಂದು ಕುಟುಂಬವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಂತ ಕುಟುಂಬವಾಗಿದೆಯೋ ಅದು ಯಾವಾಗಲೂ ಒಂದಾಗಿರುವ, ಕಟ್ಟಲ್ಪಡುವಂತ ಕುಟುಂಬವಾಗಿರುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಕೇಳಿದ್ದೇವೆ, ಕೇಳಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. எந்த குடும்பத்துல நீங்க ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிடுகிறீர்களோ அந்த குடும்பத்துல அந்த பிள்ளைகள் ஃபேமிலி ஓரியன்டடாக, குடும்பத்தை நேசிக்கிறவர்களாக, மதிக்கிறவர்களாக, குடும்பத்தோடு ஒன்று இருக்கிறவர்களாக காணப்படுவார்கள். ನೋಡಿ, ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಒಗ್ಗಟ್ಟಾಗಿ ಒಂದೇ ವೇಳೆಯಲ್ಲಿ ನಾವು ಕುತ್ಕೊಂಡು ಊಟ ಮಾಡುವಾಗ, ಅವರು ಚಿಕ್ಕವರು ದೊಡ್ಡವರನ್ನು ಕುತ್ಕೊಂಡು ಊಟ ಮಾಡುವಾಗ ಅವರು ನಮ್ಮನ್ನು ಘನಪಡಿಸುವವರಾಗಿ, ಗೌರವ ಪಡಿಸುವವರಾಗಿ, ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವವರಾಗಿ, ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವವರಾಗಿ ಕೂಡ ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಅದು ಕಂಡು ಬರುತ್ತದೆ, ಅದು ಬದಲಾವಣೆ ಆಗುತ್ತದೆ. நிறைய ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்ல பாருங்க, பிள்ளைங்களை காணாம இந்த காலத்துல பிள்ளைங்க பார்க்க முடியாது. ನೋಡಿ, ಅನೇಕ ಕುಟುಂಬದ ಫಂಕ್ಷನ್ಗಳಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಮಕ್ಕಳು ಅಲ್ಲಿ ಇರೋದಿಲ್ಲ, ಅವರು ಹುಡುಕಿದ್ರು ಸಿಗೋದಿಲ್ಲ. அவனுக்கு மேட்ச் இருக்குதுங்க, அவன் மேட்சுக்கு போயிட்டான். ಆ ನನ್ನ ಮಗನಿಗೆ ಮ್ಯಾಚ್ ಇದೆ, ಮ್ಯಾಚಿಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ರು. அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டான், ಆತನ ಫ್ರೆಂಡ್ ಮನೆಗೆ ಹೋದ. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் ஒரு தனி வழி, தனி வழின்னு சொல்லி தனியாக இந்த வாலிப சமுதாயம், குடும்பம் அப்படின்ற ஒரு கட்டமைப்பிலிருந்து அது வழி விலகி போய் கொண்டிருக்கிறது. ನೋಡಿ, ಈ ಯೌವನ ಮಕ್ಕಳು ಕೂಡ ನನ್ನ ದಾರಿ ಬೇರೆ, ನನ್ನ ಇಷ್ಟ, ನನ್ನ ಒಂದು ಪ್ರೈವೇಟ್ ಸ್ವತಂತ್ರ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಕುಟುಂಬವನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲಿ ಹೋಗುವಂತ ಪರಿಸ್ಥಿತಿನಲ್ಲಿ ಯೌವನ ಮಕ್ಕಳು ಈ ಕಾಲದಲ್ಲಿ ಕಂಡು ಬರ್ತಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த சமுதாயம், நம்முடைய குடும்பத்து நிலைமை இன்னைக்கு இப்படி இருக்குமானா நாளைக்கு குடும்பம் அப்படின்ற ஒரு கட்டமைப்பை இல்லாமல் போய்விடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். ನೋಡಿ, ಈ ಕಾಲದಲ್ಲಿ ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ ಈಗ ನೋಡುವಾಗಲೇ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಇಷ್ಟು ಸಮಸ್ಯೆಗಳು ಇರುವಾಗ, ಕುಟುಂಬವನ್ನು ಕಟ್ಟಿಡಿಯುವುದಕ್ಕೆ ಕಷ್ಟವಾಗುತ್ತಿರುವಾಗ, ಬರುವಂತ ಕಾಲದಲ್ಲಿ ಕುಟುಂಬ ಎಂಬ ಒಗ್ಗಟ್ಟನ್ನು, ಆ ಕಾರ್ಯವನ್ನು ನೋಡುವುದು ಬಹಳ ಕಷ್ಟವಾಗಿರುತ್ತದೆ, ಕುಟುಂಬನೇ ಇಲ್ಲದೆ ಹೋಗುತ್ತದೆ. இதனுடைய சீரியஸ்னஸ் உங்களுக்கு புரிகிறதா? ಇದರ ಒಂದು ಸೀರಿಯಸ್ ಒಂದು ಗಮನಿಕೆ ನಿಮಗೆ ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆಯಾ? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ இன்னைக்கு பிள்ளைகள் உங்களோடு கூட இல்ல அப்படின்னா நாளைக்கு உங்களுடைய பிள்ளைகளை கையில பிடிக்க முடியாது. ಇವತ್ತು ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ನಿಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ, ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಾಳೆ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ಅದನ್ನ ಕಂಟ್ರೋಲ್ ಮಾಡುವುದು, ಹಿಡಿಯುವುದು, ಅವರನ್ನು ಅವರನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳುವುದು ತುಂಬಾ ಕಷ್ಟವಾಗಿರುತ್ತದೆ.
உங்களுடைய டைனிங் டேபிள் ஒரு கவனன்ட் மீலாக இருக்க வேண்டும். ನಿಮ್ಮ ಒಂದು ಡೈನಿಂಗ್ ಟೇಬಲ್ ಒಡಂಬಡಿಕೆಯ ಭೋಜನವಾಗಿ ಆಹಾರವಾಗಿ ಇರಬೇಕು. ஹalleluya ஹalleluya. உபாகமத்திலே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ தேவனுடைய வார்த்தைகளை உன் பிள்ளைகளுக்கு உட்காரும் போதும் நடக்கும் போதும் படுத்திருக்கும் போதும் வழியில செல்கிற பொழுதும் தேவனுடைய வார்த்தைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்க வேண்டும். ನೋಡಿ, ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತದೆ, ನಿನ್ನ ಮಕ್ಕಳು ಮಲಗಿರುವಾಗ, ನಿಂತ್ಕೊಂಡಿರುವಾಗ, ಕುತ್ಕೊಂಡಿರುವಾಗ, ಅವರು ನಡೆಯುವಾಗಲೂ ಎಲ್ಲಾ ವೇಳೆಯಲ್ಲೂ ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು, ದೇವರು ಮಾಡಿರುವ ಅದ್ಭುತಗಳನ್ನು ನೀನು ಅವರಿಗೆ ಗಮನವಾಗಿ ತಿಳಿಸಬೇಕು, ಸ್ವಚ್ಛವಾಗಿ ಹೇಳಿಕೊಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಬೈಬಲ್ ಅಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ஹalleluya ஹalleluya. நம்ம நிறைய நேரத்துல என்ன பண்றோம், கொண்டு வந்து பிள்ளைகளை சண்டே ஸ்கூல்னு சர்ச் கையில ஒப்பு கொடுத்துட்டு நம்மளுடைய கடமைகளை நாம் மறந்து விடுகிறோம். ನೋಡಿ, ನಾವು ಅನೇಕ ಬಾರಿ ನಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ಸಂಡೇ ಸ್ಕೂಲ್ ಅದರಲ್ಲಿ ತಗೊಂಬಂದು ಬಿಟ್ಬಿಟ್ಟು ನಾವು ಮಾಡುವ ಕರ್ತವ್ಯ ಎಲ್ಲವನ್ನು ನಾವು ಮರೆತು ಜೀವಿಸುವವರಾಗಿದ್ದೇವೆ. இந்த குழந்தைகளை கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறதோட உங்களுடைய கடமை முடிந்து போகவில்லை. ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ಸಂಡೇ ಕ್ಲಾಸ್ಗೆ ಕರ್ಕೊಂಡು ಬಿಟ್ಟ ನಂತರ ನಿಮ್ಮ ಕರ್ತವ್ಯಗಳು, ನಿಮ್ಮ ಎಲ್ಲಾ ಬಾಧ್ಯತೆಗಳು ಮುಗಿದು ಹೋಗಲಿಲ್ಲ. இந்த பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய ஜீவியம் இவங்க தேவனை நம்பி இருக்கிறது, பற்றி இருக்கிறது, தேவனுக்கு ஒப்பு கொடுப்பது தாய் தகப்பனுடைய நம் கையில் இருக்கிறது. ಆಮೇನ್ ಆಮೇನ್. ಈ ಮಕ್ಕಳನ್ನು ಸರಿಯಾದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ, ಆತ್ಮಿಕವಾದ ಜೀವನದಲ್ಲಿ ನಡೆಸಿ ಆತನಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾಗಿ ಇರುವಂತೆ ಅವರನ್ನು ಸರಿಪಡಿಸುವಂತ ಎಲ್ಲಾ ಮಾರ್ಗವು ತಂದೆ ತಾಯಿಯ ಕೈಯಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಜವಾಬ್ದಾರಿಯಾಗಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. ஹalleluya 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 ஹalleluya. பிள்ளைகள், அம்மா என்னம்மா எப்ப பார்த்தாலும் இப்படி ரம்பமாவே இருக்கிறிய, எப்ப பார்த்தாலும் சர்ச்சு சர்ச்சு சர்ச்சுன்னு ஓடிட்டே இருக்கிறிய அப்படின்னு பிள்ளைகள் சொல்லக்கூடாது. ನೋಡಿ, ಅಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿಗಳನ್ನು ನೋಡಿ, ಅಮ್ಮ ಯಾಕಮ್ಮ ಯಾವಾಗಲೂ ಇದ್ರ ಬಗ್ಗೆನೆ ಮಾತಾಡ್ದೆ, ಇದನ್ನೇ ಕೊಯ್ತಾ ಇದೀಯಾ, ನಾವು ಆತರ ಇದು ಚರ್ಚಿಗೆ ಹೋಗಲ್ಲ, ಆ ರೀತಿ ಎಲ್ಲ ಮಕ್ಕಳು ಕೂಡ ತಂದೆ ತಾಯಿ ಬಳಿ ಮಾತನಾಡಬಾರ್ದು. ஆமென் ಆಮೇನ್. இங்க இருக்க பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப நல்ல பிள்ளைங்க. ಇಲ್ಲಿರೋ ಮಕ್ಕಳಲ್ಲಿ ತುಂಬಾ ಮುದ್ದಾದ ಮಕ್ಕಳು இல்ல? ಹೌದಿಲ್ಲ? சொல்ல மாட்டீங்க இல்லையா? சோ அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா, ஒரு உடன்படிக்கையில ரத்தம் சிந்தப்பட்டு ஒரு உடன்படிக்கை, இரத்த உடன்படிக்கை என்று சொல்லி நம்ம கண்டோம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த உடன்படிக்கையில தங்களுடைய ஆடைகளையும் கச்சைகளையும் தங்களுடைய வாள்களையும் மாற்றிக்கொள்ளுவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னுடையதெல்லாம் உன்னுடையது, உன்னுடைய துன்பத்திலும் எல்லாவற்றிலும் நான் உன்னோட கூட இருப்பேன் என்று சொல்லி அர்த்தம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த உடன்படிக்கையை ஒரு உடன்படிக்கை போஜனத்தினால அந்த கவனத்தை, அந்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவார்கள் என்று சொல்லி 3 காரியங்களை பார்த்தோம். ನೋಡಿ, ಈಗ ಮೊದಲನೇ ಕಾರ್ಯ ನೋಡುವಾಗ ರಕ್ತದಿಂದ ಒಂದು ಒಡಂಬಡಿಕೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ಎರಡನೇದಾಗಿ ವಸ್ತ್ರಗಳನ್ನು, ಗಡ್ಗಗಳನ್ನು, ಹಣಗಳನ್ನು ಕೊಟ್ಟು ಎರಡನೇ ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ಮೂರನೇ ಒಡಂಬಡಿಕೆ ಅಂತ ನೋಡುವಾಗ ಅದು ಭೋಜನದ ಆಹಾರದ ಮೂಲಕವಾಗಿ ಆ ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதற்கு அடையாளங்கள் சிலதை வைப்பார்கள். ಅದಕ್ಕೆ ಆ ಒಡಂಬಡಿಕೆಗೆ ಗುರುತುಗಳನ್ನು ಇಡುತ್ತಾರೆ. யாக்கோப்பும் லாபானும் இந்த சம்பவத்தை வந்து யாக்கோப்பு லாபான் இருந்து ஓடி வருகிறார். உங்களுக்கு வேதத்துல படித்திருப்பீங்க. யாக்கோப்பு லாபானை விட்டு தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு கூட ஓடி வருகிறார். லாபான் வந்துட்டு பின்னாடி துரத்திட்டு வர்றார். ನೋಡಿ, ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಯಾಕೋಬು ತನ್ನ ಮಾವನ ಕಡೆಯಿಂದ ಲಾಬಾನಿಂದ ತನ್ನ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳನ್ನು ಎಲ್ಲರನ್ನು ಕರ್ಕೊಂಡು ಆ ಸ್ಥಳದಿಂದ ಓಡಿ ಬರುವಾಗ அந்த இடத்துல அவங்க ஒரு இடத்துல 2 பேரும் சந்திக்கும் பொழுது நிறைய காரியங்களை அவங்க பேசிக்கொள்றாங்க. லாபான் சமாதானமாக போய் விடுகிறேன் என்று சொல்லுற அந்த சூழ்நிலையில ஒரு கற்குவியலை அந்த இடத்துல ஒரு அடையாளமாக வைக்கிறார்கள். ನೋಡಿ, ಲಾಬಾನು ಯಾಕೋಬು ಮತ್ತೆ ಬರುವಾಗ ಅವರಿಬ್ಬರು ಸಂಧಿಸಿ ಒಂದು ಕಡೆ ಅವರಿಬ್ಬರು ಮಾತನಾಡಿಕೊಂಡು ಒಡಂಬಡಿಕೆ ಮಾಡಿಕೊಂಡ ನಂತರ ಒಂದು ಗುರುತಾಗಿ ಕಲ್ಲುಗಳನ್ನು ತಗೊಂಡ್ಬಂದು ಅಲ್ಲಿ ಗುರುತಾಗಿ ಇಡ್ತಾರೆ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எப்பொழுதுமே ஒரு உடன்படிக்கையில ஒரு ப்ராமிஸ் இருக்கும். அதாவது இந்த உனக்கு உள்ளதெல்லாம் என்னுடையது, என்னுடையதெல்லாம் உன்னுடையதுன்னு சொல்லும் பொழுது நான் என்ன பண்றேன், ப்ராமிஸ் பண்றேன். ನೋಡಿ, ಒಂದು ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ಮಾಡುವಾಗ ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಪ್ರಾಮಿಸ್ ಇರುತ್ತದೆ. ನನ್ನದೆಲ್ಲ ನಿನ್ನದಾಗಿದೆ, ನಿನ್ನದೆಲ್ಲ ನನ್ನದಾಗಿದೆ ಎಂಬ ಒಂದು ವಾಗ್ದಾನ, ಒಂದು ಪ್ರಾಮಿಸ್ ಅದರಲ್ಲಿ ಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ. சரிங்களா? என்ன இருக்கும்? ಏನಿರುತ್ತದೆ ಅದರಲ್ಲಿ?
வாக்கு, ஒரு ப்ராமிஸ் வந்து அந்த உடன்படிக்கையில இருக்கும். சரிங்களா? ಒಡಂಬಡಿಕೆನಲ್ಲಿ ಅದರ ಒಂದು ಪ್ರಾಮಿಸ್ ಕೂಡ ಇರುತ್ತದೆ. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைன், ஒரு விசிபிள் சைன் வந்துட்டு இருக்கும். ಅದು ಮುಂದಿನದು ನೋಡುವಾಗ ಇನ್ನೊಂದು ಕಾರ್ಯದ ಅದರ ಸಿಗ್ನೇಚರ್, ಒಂದು ಸಹಿ ಇರುತ್ತದೆ. ஹalleluya, ஹalleluya. இந்த இடத்துல யாக்கோபுக்கும் லாபானுக்கும் ஏது அடையாளமா இருந்தது? ಇಲ್ಲಿ ಯಾಕೋಬನಿಗೆ ಲಾಬನಿಗೆ ಯಾವುದು ಗುರುತಾಗಿತ್ತು? ಕಲ್ಲು. எது அடையாளம்? கல்லு. சொல்லுங்க, கல்லு. கல்லு. ஆபிரகாமோடு தேவன் உடன்படிக்கை பண்ணினார், எது அடையாளமா இருந்தது? ಆಬ್ರಹಾಮನಿಗೆ ದೇವರು ಒಡಂಬಡಿಕೆ ಮಾಡಿದ್ರು, ಯಾವುದು ಗುರುತಾಗಿತ್ತು? ಆಕಾಶದ ನಕ್ಷತ್ರ, ವಾನತಿ ನಕ್ಷತ್ರ. அது ஓகே, அது வந்து நோவாவோடு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணினார். அதுக்கு அந்த உடன்படிக்கைக்கு என்ன அடையாளம்? இனிமே நான் வந்து ஜலத்தினால பூமியை அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உடன்படிக்கை யாரோட பண்ணார்? நோஹானொಂದಿಗೆ, நோவாவோட. அதற்கு அடையாளம் என்ன? காமன பில்லு, வானவில். ஹalleluya, ஹalleluya. இன்றைக்கும் வானவிலை பார்க்கும் பொழுது நமது உடன்படிக்கையை நம்மளும் நினைவு கூறுகிறோம் இல்லையா? ಈಗಲೂ ಕೂಡ ನಾವು ಕಾಮನ ಬಿಲ್ಲನ್ನು ಆಕಾಶದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಇದು ಒಂದು ಒಡಂಬಡಿಕೆಗೆ ಗುರುತಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. ஆபிரகாமோடு உடன்படிக்கை தேவன் பண்ணினார், அவரோடு அந்த உடன்படிக்கைக்கு அடையாளம் என்ன? ದೇವರು ಆಬ್ರಹಾಮನೊಂದಿಗೆ ಒಡಂಬಡಿಕೆ ಮಾಡಿದ್ರು, ಆ ಒಡಂಬಡಿಕೆಗೆ ಆ ಗುರುತು ಏನಾಗಿದೆ? ಆண்களுடைய நுனித்தோல் வெட்டப்பட்டது. circumcision was a sign. ಗಂಡು ಮಕ್ಕಳ ಒಂದು ಸುನ್ನತಿ ಮಾಡುವಂತ ಒಂದು ಗುರುತಾಗಿ ಅದು ಇರಲ್ಪಡ್ತು. ವಿರುದ್ಧ ಸೇದನಂ. ಆಮೆನ್. ಸುನ್ನತಿ, ಸುನ್ನತಿ, ಸುನ್ನತಿನೇ ಆಬ್ರಹಾಮನಿಗೆ ಗುರುತಾಗಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. தேவன் வந்துட்டு மோசையோடு இஸ்ரவேலர்களோட ஒரு உடன்படிக்கை பண்ணினார், அதனுடைய அடையாளம் என்ன? ದೇವರು ಮೋಸೆಯೊಂದಿಗೆ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರೊಂದಿಗೆ ಒಂದು ಗುರುತನ್ನು ಮಾಡಿಕೊಂಡರು, ಒಡಂಬಡಿಕೆ ಮಾಡಿಕೊಂಡರು. ಅದರ ಗುರುತು ಏನಾಗಿದೆ? ಕಟ್ಟಳೆಗಳು, ಪ್ರಮಾಣಗಳು, 10 ಆಜ್ಞೆಗಳು, 10 ತೀರ್ಮಾನಗಳು. நீங்கள் என் வார்த்தைகளை கைக்கொள்ளுவீர்களானால் என் சொந்த ஜனமாய் இருப்பீர்கள் என்று சொல்லி தேவன் அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ப்ராமிஸை வந்து அந்த கவனன்ட்குள்ளாக செய்கிறதை காண்கிறோம். ನೀವು ನನ್ನ ಮಾತಿಗೆ ವಿಧೇಯತರಾಗಿ ಅದರ ಬಗ್ಗೆ ನಡೆಕೊಳ್ಳುವುದಾದರೆ ನಾನು ನಿಮಗೆ ಈ ರೀತಿ ನಿಮ್ಮ ದೇವರಾಗಿ ಇರುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ಮಾಡಿ ಅದರಲ್ಲಿ ದೇವರು ಒಂದು ವಿಧಿಗಳನ್ನು ಕೊಂಡು ನಿಯಮಗಳನ್ನು ಕೊಂಡು ಬರುವುದನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. ஹalleluya, ஹalleluya. சோ இப்படியாக எல்லா உடன்படிக்கைகளிலும் ஒரு ப்ராமிஸ், ஒரு வாக்கை பார்க்க முடிகிறது. அடுத்தது வந்து ஒரு அடையாளம் அந்த கவனன்ட்க்கு, உடன்படிக்கைக்கு இருக்கிறது. ನೋಡಿ, ಎಲ್ಲಾ ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ನೋಡುವಾಗ ದೇವರು ಅದರಲ್ಲಿ ಪ್ರಾಮಿಸ್ ಮಾಡಿರುವುದನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ, ಅದಕ್ಕೆ ಒಂದು ಗುರುತನ್ನು ಸಹ ನಾವು ನೋಡುವವರಾಗಿದ್ದೇವೆ. உங்க திருமணமாகி உடன்படிக்கையில என்ன அடையாளம்? ನಿಮ್ಮ ಮದುವೆ ಆಗಿ ಒಡಂಬಡಿಕೆ ಮಾಡಿರುವ ಆ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಏನು ಗುರುತಾಗಿದೆ? ನಮ್ಮ ಮಕ್ಕಳು, பிள்ளைகள். ஓகே, அப்புறம் தாலி. தாலி செய்யணும். சில பேர் தாலி போடுவாங்க, சில பேர் மோதிரம் போடுவாங்க, சில பேர் வந்துட்டு எதையுமே வெளிப்புறக்கான பைபிள், ஆமா, வேதத்தை வந்துட்டு வைத்து அவங்க உடன்படிக்கை பண்ணி கொள்வார்கள். ಕೆಲವರು ಒಡಂಬಡಿಕೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುವಾಗ ಅದಕ್ಕೆ ಗುರುತಾಗಿ ತಾಲಿ, ಉಂಗುರ, ಚೈನು, ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಬೈಬಲ್, ಇದರ ಬಗ್ಗೆ ಅವರು ಒಡಂಬಡಿಕೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುವವರಾಗಿದ್ದಾರೆ. ஹalleluya, ஹalleluya. சிஸ்டர் சொன்ன மாதிரி தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளும் உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கிறார்கள். ಅದಕ್ಕೆ ಒಡಂಬಡಿಕೆಗೆ ಗುರುತು ಏನಂದ್ರೆ ದೇವರು ನಮಗೆ ಗರ್ಭದ ಫಲವನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿರುವುದು ಕೂಡ ಒಂದು ಗುರುತಾಗಿದೆ. ஹalleluya, ஹalleluya. அடுத்ததாக வந்து பாத்தீங்க அப்படின்னா விட்னஸ், சாட்சிகள். ನಾವು ಇನ್ನೊಂದು ಕಾರ್ಯ ನೋಡುವುದಾದ್ರೆ ಅದಕ್ಕೆ ಸಾಕ್ಷಿಗಳು. ಎಲ್ಲಾ ಉಡன்பಡಿಕೆகளும் ಸಾಕ್ಷಿಗಳು ಅವಶ್ಯಂ. ಎಲ್ಲಾ ಒಡಂಬಡಿಕೆಗಳಲ್ಲಿ ಸಾಕ್ಷಿ ತುಂಬಾ ಪ್ರಾಮುಖ್ಯವಾಗಿದೆ. ஹalleluya, ஹalleluya. சோ எல்லா விதமான உடன்படிக்கைகளும் சாட்சி அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய திருமணமாகிய உடன்படிக்கையை நம்ம வந்து சீக்ரெட்டா போய் செஞ்சுக்கிறோமா? ನಾವು ಒಡಂಬಡಿಕೆ ಮದುವೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುವಾಗ ಎಲ್ಲ ಒಂದು ಒಡಂಬಡಿಕೆ ಮಾಡುವಾಗ ನಾವು ರಹಸ್ಯವಾಗಿ ಏನಾದ್ರೂ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ ಹೋಗಿ? இல்ல, யாருடைய முன்னிலை சாட்சியில நம்ம இந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறோம்? ಯಾರ ಮುಂದೆ ನಾವು ಈ ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ನೆರವೇರಿಸುತ್ತೇವೆ? தேவனுடைய சமூகத்துல சாட்சியாக, சபையில ஊழியக்காரர்கள், ஆவிக்குரிய பெற்றோர்கள் முன்னிலையில, நம்முடைய பெற்றோர் முன்னிலையில, இனஜன பந்துக்கள் முன்னிலையில
சாட்சியாக இந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறோம். ನಾವು ನೋಡುವಾಗ ಈ ಒಡಂಬಡಿಕೆ ನೆರವೇರಿಸುವಾಗ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ, ಆಲಯದಲ್ಲಿ, ಪಾಸ್ಟರ್ ಮುಂದೆ, ಹಿರಿಯರ ಮುಂದೆ, ಚಿಕ್ಕವರ ಮುಂದೆ, ಆತ್ಮಿಕವಾದ ತಂದೆ ತಾಯಿಗಳ ಮುಂದೆ, ಎತ್ತವರ ತಂದೆ ತಾಯಿಗಳು ಎಲ್ಲರ ಮುಂದೆ ಈ ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ನಾವು ನೆರವೇರಿಸುತ್ತೇವೆ. மல்கியா 2வது அதிகாரம் 14வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. ಮಲ್ಕಿಯ 2:14ನೇ ವಚನ ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ನಾವು ಓದೋಣ. ಲಾಸ್ಟ್ ಪುಸ್ತಕ. கர்த்தர் உனக்கும் உன் இளவயதன் மனைவிக்கும் சாட்சியாயிருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாக்கி அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. ನೋಡಿ, ನಿನಗೂ ನಿನ್ನ ಯೌವನ ಹೆಂಡತಿಗೂ ಆತ ಒಡಂಬಡಿಕೆಗೆ ಯೆಹೋವನೇ ಸಾಕ್ಷಿಯಾಗಿದ್ದಾನಲ್ಲ. ನಿನ್ನ ಸಹಚಾರಿಯನ್ನು, ನಿನ್ನ ಒಡಂಬಡಿಕೆಯು ಪತ್ನಿಯು ಆದ ಆಕೆಗೆ ದ್ರೋಹ ಮಾಡಿದ್ದಿ. அப்ப மனைவியை குறித்து சொல்லும் பொழுது என்ன மனைவின்னு ஆண்டவர் சொல்றாரு? ಹೆಂಡತಿ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಯಾವ ರೀತಿ ಹೆಂಡತಿ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ? உடன்படிக்கையின் மனைவி, ಒಡಂಬಡಿಕೆಯ ಹೆಂಡತಿ, உடன்படிக்கையின் மனைவி, ಒಡಂಬಡಿಕೆಯ ಹೆಂಡತಿಯಾಗಿದ್ದಾಳೆ. ஹalleluya, ஹalleluya. அப்ப யாரு சாட்சியா இருக்கிறார் இந்த உடன்படிக்கைக்கு? ಈ ಒಡಂಬಡಿಕೆಗೆ ಯಾರು ಸಾಕ್ಷಿಯಾಗಿದ್ದಾರೆ? தேவனே சாட்சியாய் இருக்கிறார். ದೇವರೇ ಸಾಕ್ಷಿಯಾಗಿದ್ದಾರೆ. You should understand one thing, God is very serious about covenant. ನೋಡಿ, ನಾವು ತುಂಬಾ ಸೀರಿಯಸ್ ಆಗಿ ಗಮನವಾಗಿ ಇದನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು. ದೇವರ ಮುಂದೆ ಮಾಡಿರುವ ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ಕುರಿತು தேவன் இந்த உடன்படிக்கை குறித்து மிகவும் கவனமுள்ளவராக இருக்கிறார். ದೇವರು ಈ ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ಕುರಿತು ತುಂಬಾ ಎಚ್ಚರವಾಗಿ ಗಮನವಾಗಿದ್ದಾರೆ. ஹalleluya, ஹalleluya. தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன். ದೇವರು ಕೂಡಿಸಿದ್ದನ್ನು ಸೇರಿಸಿದ್ದನ್ನು ಮನುಷ್ಯನು ಬೇರೆ ಮಾಡದೇ ಇರಬೇಕು. ஹalleluya, ஹalleluya. எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா ஒரு உடன்படிக்கையை அது குலைத்து போட முடியாது. ನೋಡಿ, ಯಾವಾಗಲೂ ಒಂದು ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ಅದನ್ನು ಜಜ್ಜಿ ಮುರಿದು ಹಾಕುವುದಕ್ಕೆ ಆಗುವುದೇ ಇಲ್ಲ. யோசுவாவின் காலத்துல கிபியோனியர்கள் சூட்சுமமாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்க தூர தேசத்துல இருந்து வந்தவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க அருகில் இருந்தவர்களா இருந்தாலும் அவங்களோடு கூட ஒரு உடன்படிக்கை, எங்களுக்கு நீங்க தீங்கு செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை பண்ணி கொண்டு போவார்கள். ನೋಡಿ, ಯೆಹೋಶುವ ಕಾಲದಲ್ಲಿ ಅಲ್ಲಿದ್ದ ಜನರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ರಹಸ್ಯವಾಗಿ, ತಂತ್ರವಾಗಿ ಬಂದು ಯೆಹೋಶನ ಬಳಿಗೆ ಒಂದು ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ರಹಸ್ಯವಾಗಿ, ನಮಗೆ ಯಾವ ಹಾನಿ ಮಾಡಬಾರದು, ಯಾವ ಕೇಡು ಉಂಟಾಗಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ತಂತ್ರವಾಗಿ ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ಮಾಡಿಕೊಂಡರು. அவங்க தந்திரமாக வந்தாலும் அந்த உடன்படிக்கையை குலைத்து போட முடியாத ஒரு சூழ்நிலையில யோசுவா காணப்பட்டார். ನೋಡಿ, ಅವರು ತಂತ್ರವಾಗಿ ಏಮಾರಿಸಿ ಆ ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ಮಾಡಿಕೊಂಡರು. ಯೆಹೋಶುವ ಅದನ್ನು ಬದಲಾಯಿಸುವುದಕ್ಕೆ, ಅದನ್ನು ಮುರಿದಾಕುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲದವನಾಗಿ ಕಂಡು ಬಂದನು. ஹalleluya, ஹalleluya. சோ இப்படியாக ஒருவேளை பாத்தீங்கன்னா உங்க கணவனுக்கோ மனைவிக்கோ ஒரு சரீரத்துல ஒரு வியாதி கூட வந்திருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ಈ ರೀತಿ ನೋಡುವಾಗ ಗಂಡನಾಗಲಿ ಹೆಂಡತಿಯಾಗಲಿ ಆ ಶರೀರದಲ್ಲಿ ಕೂಡ ಒಂದು ವ್ಯಾಧಿ ಕೂಡ ಬಂದಿರಬಹುದು. திருமணம் ஆகும்போது எல்லாரும் இளவயது, எல்லாரும் நல்லாதான் இருக்கும். ನೋಡಿ, ಮದುವೆ ಆಗುವಾಗ ಎಲ್ಲರಿಗೂ ಯೌವನ ವಯಸ್ಸೇ, ಎಲ್ಲರೂ ಚೆನ್ನಾಗೇ ಇರ್ತಾರೆ. ஆனா நாட்கள் செல்ல செல்ல ಬಲಹೀನಪಟ್ಟು ಬಿಡುகிறது ಇಯಲ್ಬಾನ ஒரு காரியம். ನೋಡಿ, ದಿನಗಳು ಹೋಗುತ್ತಾ ಹೋಗುತ್ತಾ ಶರೀರದಲ್ಲಿ ಬಲಹೀನಗಳು ಬರುವುದು ಅದು ನಾರ್ಮಲ್, ಸಾಧಾರಣವಾದ ವಿಷಯವಾಗಿದೆ. சில நேரத்துல பிள்ளை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு பலவீனம் கூட காணப்படலாம். ಕೆಲವು ಸಮಯ ನೋಡುವಾಗ ಮಕ್ಕಳು ಕೂಡ ಪಡೆದುಕೊಳ್ಳುವುದು, ಹೆರುವುದಕ್ಕೆ ಆಗದೇ ಇರುವ ಬಲಹೀನ ಕೂಡ ಕಂಡು ಬರಬಹುದು. எது எப்படியா இருந்தாலும் தன்னுடைய மனைவியும் கணவனையும் நேசித்து கனப்படுத்த வேண்டியது உடன்படிக்கையின் காரியமாய் இருக்கிறது. ನೋಡಿ, ಯಾವ ವಿಷಯವಾಗಲಿ ಹೆಂಗೆ ಇದ್ದರೂ ಕೂಡ ಗಂಡ ಆಗಲಿ ಹೆಂಡತಿ ಆಗಲಿ ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಘನಪಡಿಸುವುದು, ಗೌರವ ಪಡಿಸುವುದು ಅದು ಒಡಂಬಡಿಕೆಗೆ ಅದು ಗುರುತಾಗಿದೆ. ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ನಾವು ಅದನ್ನು ಪಾಲಿಸುವವರಾಗಿರಬೇಕು. ஹalleluya, 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 ஹalleluya. ஒருவேளை உங்க கணவன் நல்ல ஒரு வேலையில, நல்ல ஒரு சம்பாத்தியத்துல இருந்திருக்கலாம். இன்னைக்கு அவங்களால அந்த காரியங்களை செய்ய முடியாதவர்களாக காணப்படலாம். ಒಂದು ವೇಳೆ ನಿಮ್ಮ ಯಜಮಾನ, ನಿಮ್ಮ ಗಂಡನು ಒಳ್ಳೆ ಕೆಲಸದಲ್ಲಿ, ಒಳ್ಳೆ ಸಂಪಾದನೆಯಲ್ಲಿ ಇದ್ದಿರಬಹುದು. ಈಗ ನೋಡುವಾಗ ಯಾವುದು ಇಲ್ಲದವನಾಗಿ ಕೂಡ ಬಂದಿರಬಹುದು.
ஒருவேளை உங்க மனைவி நல்லா ஓடி ஓடி எல்லா காரியங்களையும் ஸ்மார்ட்டா செய்து கொண்டிருந்தவங்க இன்னைக்கு பலவீனப்பட்டு இருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ನಿಮ್ಮ ಹೆಂಡತಿ ಕೂಡ ಚೆನ್ನಾಗಿ ಓಡಿ ಓಡಿ ಚುರುಕಾಗಿ ಜಿಂಕೆ ಆಗಿ ಕೆಲಸಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಿರಬಹುದು, ಈಗ ಆಕೆ ಶರೀರದಲ್ಲಿ ಬಲಹೀನ ಬಂದಿರಬಹುದು. ஆனால் இவங்க எல்லாவற்றிலும் வந்துட்டு ಒಬ್ಬರಿನೋಳ್ ஒரு நாளும் ಮಾರಾದು. ಆಮೇಲೆ ಆದ್ರೆ ಎಂದಿಗೂ ಈ 3 ದಾರಗಳು ಎಂದಿಗೂ ಅದು ಬೇಗನೆ ಹರಿದು ಹೋಗುವುದಿಲ್ಲ. ஹalleluya ஹalleluya. தேவன் சாட்சியாய் இருக்கிறார். ದೇವರು ಇದಕ್ಕೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿದ್ದಾರೆ. எந்த காரியங்கள் மாறினாலும் தேவன் நம் குடும்பத்துல இருப்பாரானால் இந்த எல்லா சேலஞ்சஸையும் மேற்கொண்டு வர தேவன் நம்மை ಬಲಪಡಿಸುವಾர். ಆಮೆನ್. ಯಾವುದೇ ಕಾರ್ಯಗಳು ಪರಿಸ್ಥಿತಿಗಳು ಅಥವಾ ವ್ಯತ್ಯಾಸವಾದರೂ ದೇವರು ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಇರುವುದಾದರೆ ಇಂಥ ಚಾಲೆಂಜ್ಗಳನ್ನು ಸವಾಲುಗಳನ್ನು ಜಯಿಸುವುದಕ್ಕೆ ಆತನು ನಮಗೆ ಸಹಾಯಕನಾಗಿ ಪರಿಪೂರ್ಣಪಡಿಸುವುದಕ್ಕೆ ಆತನು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾರೆ. ஹalleluya ஹalleluya. சோ கடைசியாக இந்த ஆதியாகமம் 2வது அதிகாரத்தின் வசனங்களுக்கு நம்ம வருவோம். ಕೊನೆಯದಾಗಿ ಆದಿಕಾಂಡ 2ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ನಾವು ಬರೋಣ. இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரೇ ಮಾಂಸமாக இருப்பார்கள். ಆಮೇಲೆ ಈ ಕಾರಣದಿಂದ ಪುರುಷನು ತಂದೆ ತಾಯಿಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ತನ್ನ ಹೆಂಡತಿಯನ್ನು ಸೇರಿಕೊಳ್ಳುವನು, ಅವರಿಬ್ಬರು ಒಂದೇ ಶರೀರವಾಗಿರುವರು. ஓகே, இப்படி படிக்கும் பொழுது புருஷன் தன் தகப்பனையும் தாயும் விட்டுட்டு போயிடுவாருன்னு ಅರ್ಥಮಾ? ಹಂಗಾದ್ರೆ ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ ಪುರುಷನು ಅಂದ್ರೆ ತಂದೆ ತಾಯಿ ಬಿಟ್ಟು ಹೋಗಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅರ್ಥನಾ? அப்பா அம்மாவை அந்த தகப்பன் அந்த கணவன் அப்பா அம்மா விட்டுட்டு போயிடுவாருன்னு ಅರ್ಥಮಾ? ಆ ಪುರುಷನ ಮದುವೆ ಆಗಿರೋ ಪುರುಷನು ತನ್ನ ತಂದೆ ತಾಯಿಯನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥವಾಗಿದೆ ಅದಕ್ಕೆ? ಇಲ್ಲ. எஸ் இல்ல. இதுக்கு நீங்க அந்த ஜூயிஷ் ஃபேமிலியை வந்து புரிந்து கொள்ள வேண்டும். ಇದಕ್ಕೆ ನೀವು ಯಹೂದ್ಯರ ಆ ಕುಟುಂಬವನ್ನು ನೀವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. ஹalleluya ஹalleluya. வேத புத்தகம் என்ன ஒரு சூழ்நிலை என்ன செட்டப்ல எழுதப்பட்டுச்சு? ಈ ಸತ್ಯ ವೇದವು ಯಾವ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿನಲ್ಲಿ ಯಾವ ಒಂದು ಡಿಸೈನ್ ಅಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ? யூத கலாச்சாரத்துல எழுதப்பட்டுச்சு. யூதர்கள் ಭಾಷೆಯಾಗಿ ಎಬಿರೇಯ ಭಾಷೆயிலே எழுதப்பட்டுச்சு. ಇದು ಯಹೂದ್ಯರ ಆ ಕಲಾ ಪದ್ಧತಿಯಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ, ಅದರ ಒಂದು ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ஒரு யூத குடும்பத்துல தகப்பன் வந்துட்டு ஒரு பையனுக்கு திருமண வயது எட்டும் பொழுது அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அந்த பெண் அவங்க எந்த பொண்ணை வந்து செலக்ட் பண்றாங்களோ அந்த பொண்ணுக்காக இந்த மகன் வந்து ஒரு வீட்டை ಕಟ್ಟ வேண்டும். ನೋಡಿ, ಯಹೂದ್ಯ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಒಂದು ತಂದೆ ಇದ್ದರೆ, ಆತನಿಗೆ ಮಗ ಇದ್ದರೆ, ಆ ಮಗನಿಗೆ ಮದುವೆ ವಯಸ್ಸು ಬರುವಾಗ ಆತನ ಒಂದು ಹೆಣ್ಣನ್ನು ನೋಡುವಾಗ ಆ ಮನುಷ್ಯನು ಆ ಪುರುಷನು ತನಗಾಗಿ ಒಂದು ಮನೆಯನ್ನು ಕಟ್ಟುವವನಾಗಿರಬೇಕು. ஹalleluya ஹalleluya. மோஸ்ட்லி இந்த தகப்பனுடைய வீட்டிற்கு மேலாகவே அந்த மூத்த பையன் வந்து கட்டி விடுவார், அதற்கு மேல அந்த இரண்டாவது பையன் ಕಟ್ಟುவாங்க. ನೋಡಿ, ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ತಂದೆ ಇರುವ ಮನೆ ಮೇಲೇನೆ ದೊಡ್ಡ ಮಗ ಕಟ್ಟುತ್ತಾರೆ, ಆ ಮನೆ ಮೇಲೇನೆ ಚಿಕ್ಕ ಮಗನ ಮನೆ ಕಟ್ಟುವವರಾಗಿರ್ತಾರೆ. ஹalleluya ஹalleluya. இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த காலத்துல ஒரு வீட்டை கட்டினாதான் அந்த பையனுக்கு திருமணமே. ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಯಹೂದ್ಯ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಆ ಪುರುಷನು ಒಂದು ಮನೆಯನ್ನು ಕಟ್ಟುವಾಗಲೇ ಆ ಪುರುಷನಿಗೆ ಮದುವೆ ಉಂಟು. அப்போ நம்ம கலாச்சாரத்துல பாத்தீங்கன்னா, நம்ம பிள்ளைங்களை படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்து அவங்களுக்கு சமைச்சு போட்டு அவங்களுக்குரிய எல்லா காரியங்களையும் செஞ்சு நம்ம பிள்ளைகளை ಸಪೋರ್ಟ್ பண்றோம். ನೋಡಿ, ಈ ಕಾಲದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ನಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸವನ್ನು ಕೊಟ್ಟು ಅವರಿಗೆಲ್ಲ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡಿ ಎಲ್ಲ ವಿಧವಾದ ಅಡಿಗೆಗಳನ್ನು ಮಾಡಿ ಬೆಳೆಸಿ ಅವರಿಗೆ ನಾವು ಸಪೋರ್ಟ್ ಸಹಾಯ ಮಾಡುವವರಾಗಿದ್ದೇವೆ. ஹalleluya ஹalleluya. ஒரு அந்த யூத கலாச்சாரத்துல ஜீசஸ் என்ன சொல்றாரு, நான் போய் உங்களுக்கு ஒரு வீட்டை ಆಯತ್ತಪಡಿಸುவேன். ನೋಡಿ, ಯಹೂದ್ಯ ಕಲಾಚಾರ ಯೂದ ಕಲಾಚಾರದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಪದ್ಧತಿಯಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳುತ್ತಾರೆ, ನಾನು ಹೋಗಿ ನಿಮಗಾಗಿ ಒಂದು ಮನೆಯನ್ನು ನಾನು ಕಟ್ಟುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. நான் போய் அவைகள் எல்லாவற்றையும் சரி செய்து கட்டிவிட்டு நான் உங்களை வந்து கூட்டிட்டு போவேன். ஏன்னா நம்ம தான் ಮನವಾಟಿಗಳು. ಯಾಕಂದ್ರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಾನು ಹೋಗಿ ಒಂದು ಮನೆಗಳನ್ನು ನಿಮಗಾಗಿ ಕಟ್ಟಿಸಿ ನಾನು ಪುನಃ ಬರುತ್ತೇನೆ. ಯಾಕಂದ್ರೆ ನಾವು ಮೊದಲ ಗೀತೆಯಾಗಿದ್ದೇವೆ. ஹalleluya ஹalleluya. தேவனே உன் சிருஷ்டி
பூர்வீகரே உன் நாயகர் என்று சொல்லி ஏசாயாவில் சொல்லப்பட்டபடி அவர் நம்முடைய மணவாளனாக இருக்கிறார். நம்ம எல்லாரும் யாரா இருக்கிறோம்? ಮನವಾಟಿಯಾ இருக்கிறோம். ಆಮೇಲೆ ಯೆಶಾಯ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಹೇಳಿರುವ ಪ್ರಕಾರ ಆತನು ನಮಗೆ ಮೊದಲಿಂಗನಾಗಿದ್ದಾನೆ, ನಮ್ಮ ನಾಯಕನಾಗಿದ್ದಾನೆ. ಆದುದರಿಂದ ನಾವು ಯಾರಾಗಿದ್ದೇವೆ? ಆತನಿಗೆ ಮೊದಲ ಗೀತೆಯಾಗಿದ್ದೇವೆ. He is a bride and we are his bridegroom. We are the bride and he is a bridegroom. ನೋಡಿ, ಆತನು ಮೊದಲಿಂಗನಾದರೆ ನಾವು ಮೊದಲ ಗೀತೆಯಾಗಿದ್ದೇವೆ. Hallelujah. Hallelujah. சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பையன் வந்துட்டு அப்பா அம்மாவை விட்டுட்டு கைவிட்டுட்டு போகிறதான ஒரு காரியத்தை இங்கே சொல்லப்படவில்லை. ನೋಡಿ, ಮದುವೆ ಆಗುವಂತ ಒಂದು ಹುಡುಗನು ಒಂದು ಪುರುಷನು ತಂದೆ ತಾಯಿಗಳನ್ನು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಕೈ ಬಿಟ್ಟು ಹೋಗುವಂತ ಆ ಪರಿಸ್ಥಿತಿ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಡಲಿಲ್ಲ. அவங்க மேல வீட்டுல இருந்தாலும் அந்த தாய் தகப்பனை நேசிக்கிறவர்களாக, அவங்களுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் செய்து கொடுக்கிறவர்களாக, எல்லா விஷயத்திலும் அவங்களுடைய ஆசீர்வாதத்தை நாடுகிறவர்களாக, கனப்படுத்துகிறவர்களாக காணப்பட்டார்கள். ನೋಡಿ, ತಂದೆ ತಾಯಿಯ ಮನೆ ಮೇಲೆ ಇನ್ನೊಂದು ಮನೆ ಕಟ್ಕೊಂಡು ಅಲ್ಲಿ ಅವ್ರ ಕುಟುಂಬ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು ಕೂಡ ತಂದೆ ತಾಯಿಗಳನ್ನು ವಿಚಾರಿಸುವವರಾಗಿ, ಅವರ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಸಹಾಯ ಮಾಡುವವರಾಗಿ, ಅವರನ್ನು ಘನಪಡಿಸುವವರಾಗಿ, ಗೌರವ ಪಡಿಸುವವರಾಗಿ ಅವರು ಆ ರೀತಿ ಬೆಳೆಯುತ್ತಾ ಬಂದರು, ವಾಸ ಮಾಡುತ್ತಾ ಬಂದರು. ஏன் இந்த வார்த்தையை தேவன் எழுதி வைத்திருக்கிறார்? ಆದ್ರೆ ಯಾಕೆ ಈ ಮಾತು ದೇವರು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಬರೆದಿಟ್ಟಿದ್ದಾರೆ? இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும். புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு வர வேண்டும். ಇನ್ನೊಂದು ವಿಷಯವನ್ನು ನಾವು ಗಮನಿಸಬೇಕು. ಪುರುಷನು ತಂದೆ ತಾಯಿಯನ್ನು ಬಿಟ್ಟು ತನ್ನ ಹೆಂಡತಿಯೊಂದಿಗೆ ಸೇರಬೇಕು. புருஷன் வரணுமா மனைவி வரணுமா? நல்லா வேதத்தை படிங்க. ಸತ್ಯವೇದವನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಓದಿರಿ. ಹೆಣ್ಣು ಮಗು ಬರಬೇಕಾ, ಪುರುಷನು ಬರಬೇಕಾ? அப்படியே எழுதி இருக்கு. ಹಂಗ ಬರ್ದಿದೆ. என்ன எழுதி இருக்கு? ಏನು ಬರ್ದಿದೆ? புருஷன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு தன் மனைவியோடு எப்படி இருப்பான்? இசைந்திருப்பான். ಪುರುಷನೇ ತಂದೆ ತಾಯಿಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ತನ್ನ ಹೆಂಡತಿಯೊಂದಿಗೆ ಸೇರಿಕೊಳ್ಳುವನು. நம்முடைய தமிழ் கலாச்சாரத்துல ஒரு பெண் தான் தன்னுடைய பிறந்த வீட்டை விட்டு தன்னுடைய கணவனுடைய வீட்டிற்கு செல்கிறாள். ಆದ್ರೆ ನಮ್ಮ ಒಂದು ಪದ್ಧತಿಯ ಪ್ರಕಾರ ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಹೆಣ್ಣು ಮಗುನೇ ತಂದೆ ತಾಯಿಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ಗಂಡು ಮಗು ಮನೆಗೆ, ಪುರುಷನ ಮನೆಗೆ ಹೋಗಬೇಕಾಗಿದೆ. ಇದು ನಮ್ಮ தமிழ் கலாச்சாரம், பாரம்பரியம். ಇದು ನಮ್ಮ ಪದ್ಧತಿ. ನಮ್ಮ ದೇಶದಲ್ಲಿ ಕರ್ನಾಟಕದ, ತಮಿಳುನಾಡು ಎಲ್ಲಾ ಕಡೆ ಸೇರಿರುವ ಒಂದು ಪದ್ಧತಿಯಾಗಿದೆ. ಇದಕ್ಕೆ ಮೀನಿಂಗ್ வந்து ಲಿಟ್ರಲಾன ಮೀನಿಂಗ್ ಇಲ್ಲ. ಇದಕ್ಕೆ ಮಿಂಚಿತವಾಗಿ ಇರುವ ಯಾವ ಒಂದು ಅರ್ಥನೂ ಇಲ್ಲ. யார் ஆண் போகிறாங்களா இல்ல பெண் வந்துட்டு போறாங்களா அப்படின்றது மேட்டர் இல்ல. ಇದು ಹೆಣ್ಣು ಮಗು ಹೋಗುತ್ತದ, ಹೆಣ್ಣು ಹೋಗುತ್ತದ, ಪುರುಷನು ಹೋಗುತ್ತಾನ, ಅದು ಮುಖ್ಯ, ದೊಡ್ಡ ವಿಷಯ ಅಲ್ಲ. பேசிக்கலி இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய அதாவது ஒரு தாய் தகப்பன் அப்படின்றவங்க ரொம்ப இதயத்துக்கு நெருக்கமானவங்க இல்லையா? ನೋಡಿ, ಸಾಧಾರಣವಾಗಿ ನಾವು ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ತಂದೆ ತಾಯಿ ಎಂಬುದು ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಹೃದಯಕ್ಕೆ ಹತ್ತಿರವಾದವರು. அவங்களுடைய எல்லாவற்றிலும் தாய் தகப்பனுடைய பங்கு வந்து அளவிட முடியாத ஒரு பங்கு. ನೋಡಿ, ತಂದೆ ತಾಯಿಗಳ ಒಂದು ಪ್ರೀತಿ, ಒಂದು ಪಾಲು, ಒಂದು ಈ ಕಾರ್ಯ ಅಂದರೆ ತಂದೆ ತಾಯಿ ಮಕ್ಕಳ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಹೆಚ್ಚಾಗಿರುತ್ತದೆ. இவ்வளவு நாள் தன் தாய் தகப்பனுடைய அரவணைப்புல, அவங்களுடைய கைடன்ஸ்ல, அவங்களுடைய ஆலோசனையில, அவங்களுடைய அட்வைஸ்ல இவ்வளவு நாள் வந்துட்டு இருந்துட்டாரு இந்த மகன். ನೋಡಿ, ಈ ಮಗನು ತಂದೆ ತಾಯಿಯ ಒಂದು ಆಲೋಚನೆಯಲ್ಲಿ, ಬೆಳವಣಿಗೆನಲ್ಲಿ, ತನ್ನ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ, ಮಮತೆನಲ್ಲಿ, ತನ್ನ ಒಂದು ಎಲ್ಲಾ ಒಂದು ಪ್ರೀತಿಯ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಆತನು ಬೆಳೆಯುತ್ತಾ ಬಂದಿರ್ತಾನೆ. ஆனா இப்பொழுது அவங்களுக்கு ஒரு குடும்பத்தினுடைய தலைவன் என்ற ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. ಆದ್ರೆ ಈಗ ಆ ಪುರುಷನಿಗೆ ಕುಟುಂಬಕ್ಕೆ ನಾಯಕನು, ಕುಟುಂಬದ ಯಜಮಾನನು ಎಂಬ ಒಂದು ಜವಾಬ್ದಾರಿ ಆತನಿಗೆ ಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ. He is becoming the head of his own house. ನೋಡಿ, ಆತನ ಸ್ವಂತ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಆತನೇ ಪುರುಷನಾಗಿ ತಲೆಯಾಗಿದ್ದಾನೆ. ஆமென், ஆமென், ஹalleluya, ஹalleluya. இன்றைய அந்த திருமணம் அப்படின்ற அந்த உடன்படிக்கை நாளிலிருந்து என்ன நடக்குதுன்னா, அவருக்கென்று ஒரு தனி குடும்பம் பிறக்கிறது. ನೋಡಿ, ಈ ಒಡಂಬಡಿಕೆ ಮದುವೆ ಎಂಬ ಈ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ವಿಶೇಷ ಏನೆಂದರೆ, ಆವತ್ತಿನಿಂದ ಆ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಆತನೇ ಯಜಮಾನನು, ನಾಯಕನು ಎಂಬ ಒಂದು ಜವಾಬ್ದಾರಿ ಆತನಿಗೆ ಅಧಿಕಾರ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿರುತ್ತದೆ. அந்த குடும்பத்துக்கு அவர் பொறுப்பாளியா இருக்கிறார். ಆ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಆತನೇ ಪ್ರತಿ ಒಂದು ವಿಷಯದಲ್ಲೂ ಜವಾಬ್ದಾರಿಯಾಗಿದ್ದಾರೆ. தலையாக இருக்கிறார். ಆತನೇ ಆ ಕುಟುಂಬಕ್ಕೆ ತಲೆಯಾಗಿದ್ದಾರೆ. அந்த குடும்பத்தை
ಪೋಷಿಕ್கவும் ಕಾಪಾற்றவும் அவர் கடனாளியாக இருக்கிறார். ಆ ಕುಟುಂಬವನ್ನು ಬೋಧಿಸುವುದಕ್ಕೂ ಪೋಷಿಸುವುದಕ್ಕೂ ಸರಿ ನೋಡುವುದಕ್ಕೂ ಆತನಿಗೆ ಅದು ತಂದೆಯಾಗಿದ್ದಾರೆ, தலையாகிದ್ದಾರೆ. இதுல ரெண்டு விஷயங்களை கவனிக்க வேண்டும். ஒண்ணு, அந்த அந்த மனிதனுடைய அந்த புருஷனுடைய தாய் தகப்பன் வீட்டார். ನೋಡಿ, ಇದರಲ್ಲಿ ಎರಡು ಕಾರ್ಯವನ್ನು ಗಮನಿಸಬೇಕು. ಆ ಪುರುಷನ ತಂದೆ ತಾಯಿಯ ಮನೆಯವರು. நம்ம பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்கிறோம் அப்படின்னா அந்த பொறுப்புக்கு அவரை நம்ம விட்டு கொடுக்க வேண்டும். ನಾವು ನಮ್ಮ ಮಗನಿಗೆ ಒಂದು ಮದುವೆಯನ್ನು ಮಾಡುತ್ತೇವೆ ಅಂದರೆ ಆ ಒಂದು ಜವಾಬ್ದಾರಿಗೆ, ಆ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ಕೆ ಆ ಮಗನನ್ನು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಬಿಟ್ಟು ಕೊಡಬೇಕು. அவனை கல்யாணம், நம்முடைய பையனை மகனை கல்யாணம் பண்ணி கொடுக்கும் பொழுது இன்னும் அவனை நம்மளுடைய குழந்தையாக பார்க்க கூடாது. ಒಂದು ಪುರುಷನಿಗೆ, ಒಂದು ನನ್ನ ಮಗನಿಗೆ ನಾನು ಮದುವೆ ಮಾಡಿ ಕೊಡುವಾಗ ಪುನಃ ಮತ್ತೆ ಆತನು ನನಗೆ ನನ್ನ ಮಗ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವುದನ್ನು ಬಿಡಬೇಕು. ಅವனை ஒரு குடும்பத்தின் தலைவனாக நம்ம ஏற்படுத்த வேண்டும். ಆತನನ್ನು ನಾವು ಒಂದು ಕುಟುಂಬದ ನಾಯಕನು ಎಂಬುದಾಗಿ, ಆತನಿಗೆ ಕುಟುಂಬಕ್ಕೆ ತಲೆ ಎಂಬುದಾಗಿ ಆತನನ್ನು ಮತ್ತೆ ಆ ರೀತಿ ನಾವು ಬೆಳೆಸುವವರಾಗಿರಬೇಕು, ಬದಲಾಯಿಸುವವರಾಗಿರಬೇಕು. பிள்ளைகளை வளர்க்கிறவர்கள் ஒரு புருஷனை ஆயத்தப்படுத்த வேண்டும். ಆ ಮಗುವನ್ನು ಬೆಳೆಸುವವರು ಒಂದು ಪುರುಷನನ್ನು ಬೆಳೆಸುವವರಾಗಿರಬೇಕು. என் குழந்தை குழந்தை குழந்தைன்னு ஊட்டி வளர்த்துட்டு ನನ್ನ ಮಗು 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 ಎಂಬುದಾಗಿ ಚೆನ್ನಾಗಿ ತಿನ್ನಿಸಿ ಬೆಳೆಸಿ இன்னொரு பிள்ளை கிட்ட அந்த குழந்தைய இந்தாப்பா உன் குழந்தையா வச்சுக்கோன்னு கொடுக்க கூடாது. ಇನ್ನೊಂದು ಮಗು ಹತ್ರ, ಇನ್ನೊಂದು ಮನುಷ್ಯನ ಹತ್ರ ಹೋಗಿ ಇಂದಪ್ಪ ನನ್ನ ಮಗು ಈಗ ನಿನ್ನ ಮಗು ಎಂಬುದಾಗಿ ಆತನ ಕೈಗೆ ನಾವು ಕೊಡಬಾರದು. அந்த பிள்ளைக்கு இன்னொரு குழந்தையவா நம்ம கொடுக்கணும். ನಾವು ಆ ಮಗನಿಗೆ ಇನ್ನೊಂದು ಮಗುವನ್ನ ಕೊಡ್ತಾ ಇದೀವಿ. ನಾವು கொடுக்கணும். ಯಾರನ್ನು ಕೊಡಬೇಕು? புருஷனை கொடுக்க வேண்டும். ಪುರುಷನನ್ನು ಕೊಡಬೇಕು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடினமாக இருக்கிறதா? ಕಠಿಣವಾಗಿದೆಯಾ? கஷ்டமா இருக்குதா? ಕಷ್ಟವಾಗಿದೆಯಾ? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் இதைத்தான் சொல்லுகிறது. ಸತ್ಯ ವೇದವು ಇದನ್ನೇ ಹೇಳುತ್ತದೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உணர்வு பூர்வமாக எப்பொழுதும் தாய் தகப்பனையே சுற்றி சுற்றி இருந்தவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெண் அப்படின்னு ஒருத்தவங்க வரும் பொழுது தன்னுடைய எல்லா காரியத்தையும் விட்டு அந்த பிள்ளை தன்னை தேடி வரும் பொழுது, அந்த வாழ்க்கையை அர்ப்பணித்து வரும் பொழுது அந்த பெண்ணை நேசிக்கிறவர்களாக, அந்த பெண்ணுக்குரிய தேவைகளை சந்திக்கிறவர்களாக, அந்த பிள்ளையும் தன்னுடைய ஃபேமிலியோடு இன்க்ளூட் பண்ணிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ನೋಡಿ, ನಾವು ಒಂದು ಮದುವೆಯನ್ನು ಮಾಡಿಕೊಡುವಾಗ ಒಂದು ಪುರುಷನನ್ನು ಕೊಟ್ಟು ಅವರ ಕುಟುಂಬವನ್ನು ನಡೆಸುವುದಕ್ಕೆ ನಾವು ಆಲೋಚನೆ ಕೊಟ್ಟು, ಆ ಮಗು ಕೂಡ ಇನ್ನೊಂದು ಮನೆಯಿಂದ ಬರುವ ಹೆಣ್ಣು ಮಗು ಕೂಡ ಆ ಕುಟುಂಬದೊಂದಿಗೆ ಬೆರೆತು ಐಕ್ಯವಾಗಿರುವಂತೆ ನಾವು ಅದನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡಿ ಮಮತೆ ಮಾಡುವಾಗ ಆ ಮಗು ಕೂಡ ನಮ್ಮೊಂದಿಗೆ ಬೆರೆತು ಒಂದೇ ಕುಟುಂಬವಾಗಿ ಐಕ್ಯವಾಗಿರುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுக்குன்னு நம்ம அவங்கள தனிச்சையா விட்டுட்டு போற காரியத்தை நான் சொல்லல. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನೀವು ಸಪ್ರೇಟ್ ಆಗಿರಿ, ನಾವು ಸಪ್ರೇಟ್ ಆಗಿರ್ತೀವಿ, ನಿಮ್ದು ನೀವು ಆ ರೀತಿ, ಅದರ ಅರ್ಥ ಆ ರೀತಿ ಅಲ್ಲ, ಆ ರೀತಿ ಬಿಡೋಕ್ಕೂ ಆಗೋದಿಲ್ಲ. தாய் தகப்பன் இவ்வளவு நாள் அந்த பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்து வளர்த்துட்டீங்க. ஆனால் அவங்களுக்கு திருமணம்னு சொல்லி வரும் பொழுது அவங்களுக்கு உரிய அந்த பொறுப்புகளை உணர்ந்து கொள்ள நம்ம ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும், ஒரு டைம் கொடுக்கணும். அதற்காக அவங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். ನೋಡಿ, ನಾವು ಮದುವೆ ಮಾಡುವ ತನಕ ನಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ನಾವೇ ಬೆಳೆಸುತ್ತಾ ಇರ್ತೇವೆ. ಮದುವೆ ಮಾಡಿದ ನಂತರ ಒಬ್ಬರಿಗೆ ಒಬ್ಬರು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವಂತೆ, ಜವಾಬ್ದಾರಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಂತೆ, ಆ ಕಷ್ಟ ನಷ್ಟಗಳನ್ನು ಅದು ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ನಾವು ಅವರಿಗೆ ಸ್ವಲ್ಪ ಸಮಯವನ್ನು, ಸ್ವಲ್ಪ ಕಾಲವನ್ನು, ಅವಕಾಶವನ್ನು ಕೊಡುವವರಾಗಿರಬೇಕು. எல்லா முடிவுக்கும் அம்மா என்னம்மா பண்றது, அப்பா என்னப்பா பண்றதுன்னு இங்க நிற்கிறவர்களாக அவர்கள் இருக்கக்கூடாது. ಅವರ ಜೀವನದಲ್ಲಿ ಮಾಡುವಂತ ಎಲ್ಲಾ ಪ್ರತಿಯೊಂದು ತೀರ್ಮಾನಕ್ಕೂ ಅಮ್ಮ ನಾನು ಏನ್ ಮಾಡ್ಲಿ, ಅಪ್ಪ ನಾನು ಏನ್ ಮಾಡ್ಲಿ, ಆ ರೀತಿ ಕೇಳುವವರಾಗಿ ಇರಬಾರದು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி இருந்தாங்கன்னா நீங்கள் ஒரு புருஷனை உருவாக்கவில்லை. ಆ ರೀತಿ ಇದ್ದರೆ ನಾವು ತಂದೆ ತಾಯಿಗಳು ಒಂದು ಪುರುಷನನ್ನು ಬೆಳೆಸಲಿಲ್ಲ, ಆ ರೀತಿ ರೂಪಿಸಲಿಲ್ಲ. பெரியவர்களுடைய ஆலோசனைகள் மிகவும் அருமையானவை. ದೊಡ್ಡವರ ಒಂದು ಆಲೋಚನೆ ತುಂಬಾ, ಅವರ ಕೊಡುವಂತ ಆಲೋಚನೆ ಪ್ರಯೋಜನವಾದದ್ದು, ಅಮೂಲ್ಯವಾದದ್ದು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிதாய் திருமணமான ஆணும் பெண்ணும் நாங்க தனி ஃபேமிலி, நாங்க நினைச்ச மாதிரி தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதும் தவறு. ನೋಡಿ, ಮದುವೆ ಆಗಿರುವ ಹೊಸದರಲ್ಲೇ ನಾವು ಹೊಸ ಕುಟುಂಬದವರು, ನಾವು ನೂತನವಾಗಿ ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡುತ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಸಪರೇಟ್ ಆಗಿ ಕುಟುಂಬವನ್ನು ಬೇರ್ಪಡಿಸಿ ಹೋಗುವುದು ಕೂಡ ತಪ್ಪಾಗಿದೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருமணமான உடனே
அது ஏதோ ஒரு பெரிய பொசிஷன் கிடைச்ச மாதிரி நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க. ಮದುವೆ ಆದ ಕೂಡಲೇ ಅನೇಕರಿಗೆ ದೊಡ್ಡ ಏನು ಪ್ರಮೋಷನ್ ಏನು ದೊಡ್ಡ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಹೋದಂಗೆ ಒಂದು ಆಲೋಚನೆ ಬರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ஒரு காரியத்தை நம்ம நினைவுல வைக்கோம். ಒಂದು ಯೋಚನೆ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ನಾವು ತಲೆಯಲ್ಲಿ ಇಟ್ಕೊಳ್ಳೋಣ. பெற்றோர்கள் உங்க முடிவுகளை பிள்ளையின் மேல திணிக்காதீங்க. ಹೆತ್ತವರೇ ತಂದೆ ತಾಯಿಗಳೇ ನಿಮ್ಮ ಒಂದು ತೀರ್ಮಾನಗಳನ್ನು ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ಹಾಕಿ ತುಂಬಿಸಬೇಡಿ. Let them take their own decisions based on the word of God. ನಿಮ್ಮ ಎಲ್ಲ ಆಲೋಚನೆಗಳನ್ನು ನಿಮ್ಮ ಸ್ವಹ ಬುದ್ಧಿಯನ್ನು ಅವರ ಮೇಲೆ ಹಾಕುವಾಗ ದೇವರಿಗೆ ಅದು ಮೆಚ್ಚುಗೆ ಇಲ್ಲದೆ ಇರುತ್ತದೆ. தேவனுடைய வார்த்தைகளின் படி முடிவுகளை எடுங்கன்னு சொல்லித்தாங்க. ದೇವರ ಮಾತಿನ ಪ್ರಕಾರ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ತೀರ್ಮಾನವನ್ನು ಮಾಡಿರಿ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಅವರಿಗೆ ಆಲೋಚನೆ ಕೊಡುವವರಾಗಿರಬೇಕು. நீங்க ஜெபிக்கிறவர்களாக காணப்படுங்கள்னு சொல்லி பிள்ளைகளுக்கு நீங்க ಗೈಡ್ பண்ணுங்க. ನೀವು ಯಾವಾಗಲೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವವರಾಗಿರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅವರಿಗೆ ಬೋಧಿಸುವವರಾಗಿ ನಡೆಸುವವರಾಗಿ ಆಲೋಚನೆ ಕೊಡುವವರಾಗಿರಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. மனைவியோடு இசைந்திருப்பான் என்ற வார்த்தை போடப்பட்டிருக்கிறது. ತನ್ನ ಹೆಂಡತಿಯೊಂದಿಗೆ ಸೇರಿಕೊಳ್ಳುವನು ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ಇದಕ್ಕೆ என்ன ಅರ್ಥம் அப்படினா ಇದಕ್ಕೆ ಏನು ಅರ್ಥ ಅಂದರೆ ಹೋಲ್ಡ್ ಫಾಸ್ಟ್, ಗಟ್ಟಿಯಾಗಿ ಬಿಡಿಸಿಕೊಳ್ಳುವುದು, ಅದು ದೃಢವಾಗಿ ಗಟ್ಟಿಯಾಗಿ ಹಿಡಿದುಕೊಳ್ಳುವುದು. ಟು ಕ್ಲಿಂಗ್ ಫರ್ಮ್ಲಿ, ಬಿಡಾಬಿಡಿಯಾಗಿ ಬಿಡಿಸಿಕೊಳ್ಳುವುದು. ಅವರು ಎಡೆಬಿಡದೆ ಅವರು ಬಿಟ್ಟು ಕೊಡದೆ ಹಾಗೆ ಗಟ್ಟಿಯಾಗಿ ಹಿಡಿದುಕೊಳ್ಳುವುದು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோ தேவன் வந்துட்டு இசைந்திருப்பான் அப்படின்ற வார்த்தை அநேக இடத்துல கர்த்தரோட வார்த்தையில நீங்க இசைந்திருங்கன்ற அந்த பகுதிக்கு போனோம்னா இன்னொரு 1 மணி நேரம் ஆயிரும். நான் அதற்குள்ளாக போகவில்லை. கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கை கொள்ளுங்க. இன்னைக்கு சங்கீதம் 119 படிச்சோம் இல்லையா? இந்த சங்கீதத்திலையும் வந்துட்டு கர்த்தரோட வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள். கிளிங் unto the word of God அப்படின்ற வார்த்தை வருகிறது. ನೋಡಿ ಸತ್ಯ ವೇದದಲ್ಲಿ ಕೂಡ 119ನೇ ವಚನದಲ್ಲಿ ನಾವು ಇವತ್ತು ಓದುವಾಗಲೂ ಕೂಡ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ನೀವು ದೃಢವಾಗಿ ಗಟ್ಟಿಯಾಗಿ ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿರಿ ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯ ಕೂಡ ಅದರಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. ಗಂಡ ಹೆಂಡತಿ ಕೂಡ ಆ ರೀತಿನೇ ಸೇರಿಕೊಳ್ಳಬೇಕೆಂಬುವ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಅನೇಕ ಭಾಗದಲ್ಲಿ ವಾಕ್ಯಗಳು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ಅದರಲ್ಲಿ ನೋಡಬೇಕಾದ ತುಂಬಾ ಹೊತ್ತಾಗುತ್ತದೆ. ಆದರೆ ಇದನ್ನು ಈ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಇವತ್ತು ಗಟ್ಟಿಯಾಗಿ ಹಿಡಿದುಕೊಳ್ಳೋಣ. இருவரும் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள். ಅವರ ಇಬ್ಬರು ಒಂದೇ ಶರೀರವಾಗಿದ್ದಾರೆ. சரீரத்துல மட்டுமல்ல, அவங்களுடைய ஃபோக்கஸ், அவங்களுடைய கான்சென்ட்ரேஷன், அவங்களுடைய நோக்கம் எல்லாமே ஒன்றாய் இருக்க வேண்டும் கிறிஸ்துவுக்குள்ளாக. ನೋಡಿ, ಅವರ ಇಬ್ಬರು ಹೆಂಡತಿ ಶರೀರದಲ್ಲಿ ಮಾತ್ರವಲ್ಲ, ಅವರ ಒಂದು ದರ್ಶನ, ಅವರ ಒಂದು ಆಲೋಚನೆ, ಅವರ ಒಂದು ಪ್ಲಾನ್ಗಳು, ಅವರ ಒಂದು ಆಲೋಚನೆ ತೀರ್ಮಾನಗಳು ಪ್ರತಿಯೊಂದು ದೇವರಲ್ಲಿ ಒಂದಾಗಿರಬೇಕು. குடும்பங்களில பிரச்சனை ஏன் தெரியுமா வருது? ಕುಟುಂಬಗಳಿಗೆ ಸಮಸ್ಯೆ ಯಾಕೆ ಕೂತ ಬರುತ್ತೆ? நம்ம குடும்பங்கள்ல ஏன் பிரச்சனை வருதுன்னா, வைஃப் வந்து ஹஸ்பண்ட மாத்தணும்னு நினைப்பாங்க. ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆಗಳು ತೊಂದರೆಗಳು ಯಾಕೆ ಬರುತ್ತದೆ ಅಂದ್ರೆ ಹೆಂಡತಿ ಗಂಡನನ್ನು ಬದಲಾಯಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹஸ்பண்ட் என்ன போராடிட்டு இருப்பாருன்னா, அந்த ಅಮ್ಮವ ಮಾತರಕ್ಕೆ ಇವರು போராடிட்டு இருப்பாரு. ಅಮ್ಮ ಗಂಡ ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಹೋರಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ? ನಮ್ಮ ಅಮ್ಮನನ್ನು ಹೇಗಾದ್ರೂ ಬದಲಾಯಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೋರಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. ಆಗ ಮೊತ್ತ 2 பேரும் சேர்ந்து யாரையும் மாத்த மாட்டாங்க. ಹಾಗೆ ಅವರಿಬ್ಬರು ಸೇರಿ ಯಾರನ್ನು ಬದಲಾಯಿಸುವುದಿಲ್ಲ. பிடிவாதமும் கோபமும் சண்டையும் கூக்குரலும் தான் அந்த குடும்பத்துல இருக்கும். ಅದರಲ್ಲಿ ಹಠಮರಿತನ, ಜಗಳ, ಕೋಪಗಳು, ದ್ವೇಷ, ಕಹಿತನ ಇವೇ ಹೆಚ್ಚಾಗಿರುತ್ತದೆ. 2 பேரும் சேர்ந்து இந்த ಜೀವ ವಾರ್ತೆயை பின்பற்றுவார்களானால், ಆಮೆನ್, ಗಂಡ ಹೆಂಡತಿ ಇಬ್ಬರು ಸೇರಿ ಜೀವ ವಾಕ್ಯವನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವುದಾದರೆ ನಮ್ಮ ದೇವ ಸಾಯಲಾಗவே ಮಾರಿಬಿಡುತ್ತೇವೆ. ಆಮೆನ್, ನಾವು ದೇವರ ಹೋಲಿಕೆ ಸ್ವರೂಪದಲ್ಲೇ ಬದಲಾಗಿರುತ್ತೇವೆ. ಹಲ್ಲೇಲೂಯಾ. நேத்து ஒரு தம்பிட்ட பேசிட்டு இருந்தேன். ಪಾಸ್ಟಮ್ಮ ನಿನ್ನೆ ಒಂದು ತಮ್ಮನ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ರು. அந்த தம்பி சொன்னாங்க, சின்ன ஒரு 30 வயசு, 30-35 வயசு அப்படி இருக்கும். ಆ ತಮ್ಮನಿಗೆ ನೋಡುವಾಗ 30-35 ವರ್ಷ ಇರುತ್ತದೆ ಅವರಿಗೆ. அவங்க சொன்னாங்க, எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கு அப்படின்னா, ಅವ್ರು ಹೇಳಿದ್ರು, ನಮ್ಮ ಇಬ್ಬರಲ್ಲಿ ಮನಸ್ತಾಪಗಳು ಇದ್ದರೆ ಫಸ್ಟ್ நாங்க ஜெபிச்சிடுவோம். ಮೊದಲು ನಾವು ಆ ಕಾರ್ಯಕ್ಕೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀವಿ. ஆண்டவரே, நாங்க 2 பேரும் வந்து இப்ப சண்டை போட போறோம். ದೇವರೇ, ನಾವಿಬ್ಬರು ಬಂದು ಈಗ ಜಗಳ ಮಾಡುತ್ತೇವೆ.
எங்க வார்த்தையில கவனமா இருக்கணும். ನಮ್ಮ ಮಾತಿನಲ್ಲಿ ನಾವು ಗಮನವಾಗಿರಬೇಕು. அடுத்தவங்களை துக்கப்படுத்திடக்கூடாது. ಮತ್ತೊಬ್ಬರನ್ನು ದುಃಖಪಡಿಸಬಾರದು. அதுக்கப்புறம் தேவனையும் துக்கப்படுத்திடக்கூடாது. ಅದಾದ ನಂತರ ದೇವರನ್ನು ದುಃಖಪಡಿಸಬಾರದು. அதனால நாங்க எங்க கருத்துக்களை எல்லாம் சொல்லும் பொழுது நீ எங்க மத்தியில வந்துருங்க ஆண்டவரே, ஜெபம் பண்ணிடுவேன். ಆಗ ನಾನು ನನ್ನ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನ ಹೇಳುವಾಗ ನೀವು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬರಬೇಕು ದೇವರೆಂಬುದಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ವಿ. இது எப்படி இருக்கு? ಇದು ಹೇಗಿದೆ? சூப்பரா இருக்கா? இன்னொரு காரியம் என்ன அப்படின்னா, அந்த தம்பி சொன்னது, ಇನ್ನೊಂದು ಕಾರ್ಯ ತಮ್ಮನವ್ರು ಹೇಳಿದ್ದು, நாங்க இங்கிலீஷ்ல பேசிக்குவோம், ನಾವು ಇಂಗ್ಲಿಷ್ ಅಲ್ಲೂ ಮಾತನಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ஏன்னா இங்கிலீஷ்ல நிறைய வார்த்தை தெரியாது. ಯಾಕಂದ್ರೆ ಇಂಗ್ಲಿಷ್ ಅಲ್ಲಿ ಅನೇಕ ವಾಕ್ಯಗಳು ಗೊತ್ತಾಗೋದಿಲ್ಲ. யோசிச்சு யோசிச்சு பேசணும். ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡಿ ಮಾಡಿ ಮಾತನಾಡಬೇಕು. இப்ப நம்ம தமிழ்ல, எனக்கு தமிழ் நல்லா வருதுன்னா தமிழ்ல சண்டை போட்டோம்னா சூப்பரா சண்டை போடலாம். ನನಗೆ ತಮಿಳು ಭಾಷೆ ಚೆನ್ನಾಗಿ ಬರುತ್ತದೆ ಅಂದ್ರೆ ತಮಿಳಲ್ಲಿ ಜಗಳ ಮಾಡುವಾಗ ಆ ಮಾತುಗಳು ಚೆನ್ನಾಗಿ ಸರಳವಾಗಿ ಬರುತ್ತೆ இல்லையா? இப்ப தமிழ் கன்னடா உங்களுக்கு நல்லா வருதுன்னா கன்னடத்துல ஆ முதல் அக்கு வரைக்கும் எல்லா வார்த்தையும் உங்களுக்கு தெரியும். ಕನ್ನಡದಲ್ಲಿ ಕನ್ನಡ ಭಾಷೆ ಚೆನ್ನಾಗಿ ಬರುವವರಿಗೆ ಆ ಇಂದ ಅಕ್ಕು ತನಕ ಆ ಭಾಷೆನ ಸರಳವಾಗಿ ಎಲ್ಲಾ ಗೊತ್ತಿರುತ್ತೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதனால நாங்க இங்கிலீஷ்ல சண்டை போடுவோம். ಆದುದರಿಂದ ನಾವು ಇಂಗ್ಲಿಷ್ ಅಲ್ಲಿ ಜಗಳ ಮಾಡ್ಕೊಳ್ತೀವಿ. இது நல்லா இருக்கா? ಇದು ಚೆನ್ನಾಗಿದ್ಯಾ? சண்டையை குறைக்கிறதுக்கு ஒரு சின்ன காரியம் அவங்க நிஜமாலுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற விஷயத்த சொன்னாங்க. ನೋಡಿ, ಅವ್ರು ನಿಜವಾಗ್ಲೂ ಫಾಲೋ ಮಾಡ್ತಾ ಇರೋ ವಿಷಯ ಇದು. ಜಗಳ ಕಡಿಮೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಇದು ಒಳ್ಳೆ ಟಿಪ್ ಆಗಿದೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ நம்ம இருவரும் ஆணாகிலும் சரி பெண்ணாகிலும் சரி கணவனும் மனைவியும் நம்ம தேவ சமூகத்துல என்னவா இருக்கிறோம்? உடன்படிக்கை பண்ணி இருக்கிறோம். ಆಮೇನ್. ಗಂಡಾಗಲಿ ಹೆಣ್ಣಾಗಲಿ ನಾವು ಯಾರಾಗಿದ್ದೇವೆ? ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ದೇವರ ಮುಂದೆ ಒಡಂಬಡಿಕೆ ಮಾಡಿಕೊಂಡವರಾಗಿದ್ದೇವೆ. கிறிஸ்து இந்த உடன்படிக்கையிலே இருக்கிறார். ಕ್ರೈಸ್ತು ಈ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. ಇದು ಮಾற்ற முடியாது. ಇದನ್ನು ಬದಲಾಯಿಸುವುದಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. ಇದು ಕುಳೈತು போட முடியாது. ಇದನ್ನು ಯಾವ ಒಡೆದಾಕುವುದಕ್ಕೋ ಇದರಲ್ಲಿ ಯಾವುದೇ ಒಂದು ಬದಲಾವಣೆ ಮಾಡುವುದಕ್ಕೂ ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ. இதில் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ಆದ್ರೆ ಇದರಲ್ಲಿ ನಾವು ನಂಬಿಗಸ್ತರಾಗಿರೋಣ. எல்லாவற்றிலும் இரண்டு பேரும் சேர்ந்து செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ಪ್ರತಿ ಒಂದರಲ್ಲೂ ಇಬ್ಬರು ಸೇರಿ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವವರಾಗಿರಬೇಕು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்து இந்த உடன்படிக்கையில் இருக்கிறாரா? இன்றைக்கும் நம்முடைய ஃபேமிலியில இருக்கிறாரா? நம்ம ஹஸ்பண்ட் நம்ம வைஃப் மத்தியில இந்த உறவுகளை யோசிச்சு பாருங்க. ನೋಡಿ, ಇವತ್ತು ಕ್ರೈಸ್ತು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿದ್ದಾರ, ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿದ್ದಾರ, ಈ ಒಡಂಬಡಿಕೆನಲ್ಲಿದ್ದಾರ, ನಮ್ಮ ಗಂಡ ಹೆಂಡತಿ ಮಧ್ಯದಲ್ಲಿದ್ದಾರ, ಇದರ ಬಗ್ಗೆ ನೀವು ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿರಿ. ஒரே ஒரு காரியம், இந்த உடன்படிக்கையில ஆதியாகமம் 15வது அதிகாரத்துல ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுவார். அப்ப அந்த மிருகங்களை 2 துண்டாக 2 பக்கமும் வைத்து தேவனுடைய பிரசன்னம் ஒரு அக்கினியாக அதன் மத்தியில கடந்து போகும். அப்ப ஆபிரகாமோடு கூட தேவன் உடன்படிக்கை பண்ணுவார். ஹல்லேலூயா, ಹಲ್ಲೇಲೂಯಾ. ಆದಿಕಾಂಡ 15ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಅಬ್ರಹಾಮನೊಂದಿಗೆ ದೇವರೊಂದು ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. ಆ ಮಾಂಸವನ್ನು, ಆ ಪ್ರಾಣಿಯನ್ನು 2 ಭಾಗವಾಗಿ ಮಾಡಿ ಬೆಂಕಿಲಾಕಿ ದಗಿಸಿ ಆ ಒಂದು ಸುವಾಸನೆ ಹೋದ ನಂತರ ದೇವರು ಅಬ್ರಹಾಮನೊಂದಿಗೆ ಬಂದು ಒಂದು ವಾಗ್ದಾನವನ್ನು ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அந்த உடன்படிக்கையில அந்த மிருகங்களை 2 துண்டாக வெட்டி அதற்கு நடுவாக நடந்து போகும் பொழுது அது என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் இந்த உடன்படிக்கையை கை கொள்ளவில்லை என்றால் இந்த துண்டாக்கப்பட்ட மிருகத்தை போல் ஆவேனாக அப்படின்னு சொல்லி அதனுடைய அர்த்தம். ನೋಡಿ, ಆ ಮೃಗವನ್ನು 2 ಭಾಗವನ್ನು ಆಗಿ ಮಾಡಿ ದಹಿಸಿ ದೇವರು ಆ ಒಡಂಬಡಿಕೆ ಮಾಡಿದ ನಂತರ ಅದರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಹಾದು ಹೋಗುತ್ತಾರೆ. ಯಾಕಂದ್ರೆ ಅದು ಒಡಂಬಡಿಕೆಗೆ ಗುರುತು ಏನಾಗಿದೆ ಅಂದರೆ, ಈ ಒಂದು ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು, ಈ ಆಜ್ಞೆಯನ್ನು ನಾನು ಕೈಗೊಂಡು ನಡೆಕೊಂಡಿಲ್ಲ ಅಂದರೆ ಈ ಮೃಗ ಪ್ರಾಣಿ ಆಗಿ ನಾನು ಕೂಡ 2 ಭಾಗವಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತೇನೆಂಬುದಾಗಿ. இந்த உடன்படிக்கையின் ஆழம் புரிகிறதா? ಈ ಒಡಂಬಡಿಕೆ ಆಳ ನಿಮಗೆ ಅರ್ಥ ಆಗಿದ್ರೆ ஹல்லேலூயா, ಹಲ್ಲೇಲೂಯಾ. இது சாதாரண ஒரு காரியம் இல்லைங்க. ಇದು ಸಾಧಾರಣವಾದ ಒಂದು ಕಾರ್ಯವಲ್ಲ. இந்த உடன்படிக்கையை நான் கை கொள்ளவில்லை என்றால் இந்த துண்டாக்கப்பட்ட இந்த மிருகத்துக்கு ஏற்பட்ட நிலைமை எனக்கும் ஆக கடவுது என்று சொல்லுகிறவளாக தான் இந்த உடன்படிக்கையில நான் இருக்கிறேன். ನೋಡಿ, ಈ ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ನಾವು ಕೈಗೊಂಡು ಅದಕ್ಕೆ ವಿಧೇಯತೆ ಆಗಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಈ ಮೃಗ ಪ್ರಾಣಿ ಹೇಗೆ ಕಡೆದು 2 ಭಾಗವಾಯಿತೋ ನಾವು ಕೂಡ ಅದರ ಹಾಗೆ 2 ಭಾಗವಾಗಿ ಯಾವುದಕ್ಕೂ ಪ್ರಯೋಜನ ಇಲ್ಲದವರಾಗಿ ನಾವು ಕಾಣಲ್ಪಡುವವರಾಗಿದ್ದೇವೆ. கணவனோ மனைவியோ 30 வயசோ 40 வயசோ 60 வயசோ 70 வயசோ நம்மளுடைய கண்களிலும் சிந்தனைகளிலும் உடையிலும் எல்லாவற்றிலும் நம்மளுடைய ஸ்பௌஸுக்கு லைஃப் பார்ட்னருக்கு எல்லா விதத்திலும் எந்த நிலையிலும் யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும்
100% ಉண்ಮೆಯುಳ್ಳವர்களாக இருக்க வேண்டும். ಆಮೇನ್. ಗಂಡ ಹೆಂಡತಿ 30 ಆಗಲಿ 40 ವರ್ಷ ಆಗಲಿ 50 ವರ್ಷ ಆಗಲಿ 60 ವರ್ಷ ಆಗಲಿ ಯಾರು ಎಷ್ಟೇ ವಯಸ್ಸಾಗಿದ್ರು ಎಷ್ಟೇ ಇದಾಗಿದ್ರು ಯಾರು ನೋಡೋದಿಲ್ವಾ, ಆದ್ರೆ ಒಬ್ಬರಿಗೆ ಒಬ್ಬರು ನಾವು ಯಥಾರ್ಥ ಚಿತ್ತರಾಗಿ ನಂಬಿಗಸ್ತರಾಗಿ ಇರೋಣ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೇಲೂಯಾ. தேவன் இந்த உடன்படிக்கையில இருக்கிறார். ಯಾಕಂದ್ರೆ ಈ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿದ್ದಾರೆ.